கச்சியப்பர் அருளி செய்த கந்தர் அலங்கார உரை, கந்த புராணம். ஏன்னா கந்தர் அலங்காரம் ஒரு 6 வருஷமா மருந்தீஸ்வரர்ல சொல்லி சொல்லி கந்தர் அலங்காரம்னு ஒரு கந்த புராணம் உரைய இப்ப நம்ம துவங்க இருக்கின்றோம். நேற்றே கச்சியப்பரின் சோதனையை சாதனையாக்கி ரொம்ப அழகா காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில், இது செங்குந்த கோட்டம்னா அது குமரக்கோட்டம், குமரக்கோட்டத்தில் அரங்கேற்றம் எல்லாம் செய்து சிறப்பாக ஆரம்பித்தோம். திகடச்சக்கர செம்முகம் ஐந்துளான் சகடச்சக்கர தாமரை நாயகன் விகடச்சக்கர விண்மணியா உரை விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். இந்த விகடச்சக்கர விநாயகர் அப்படின்றவர் எங்க இருக்கார்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் வாசல்ல இருப்பார். விகடச்சக்கர விநாயகர். விகடக்கவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா விகடக்கவின்னா நகைச்சுவைக்குன்னு இருக்கிறவங்க தான். அந்த காலத்துல அரசவையில விகடக்கவிகள் இருப்பாங்க. அது மாதிரி இந்த விகடச்சக்கர விநாயகர் எப்படின்னா சின்ன குழந்தையா வீரபத்திரர் கோவமா தட்சனின் யாகத்தை அழிக்கும் பொழுது அவ்வளவு கோவமா இருந்தாராம். அப்ப திருமாலும் அந்த இடத்துல யாகத்தை அங்க இருக்கும் பொழுது திருமாலுக்கும் கொஞ்சம் வருத்தமா ஆயிடுச்சான். ஆஹா, நம்ம வந்திருக்க கூடாதுன்னு. அப்ப திருமால் வீரபத்திரர் ஒன்றாக அழிக்க அழிக்க தன்னுடைய சக்கராயுதத்தால் எதாவது அழிக்க முடியுமான்னு முயற்சித்தார். அந்த சக்கராயுதம் என்ன பண்ணுச்சா வீரபத்திரருடைய வெண்டலை மாலைன்னு வாங்க, வெண்டலைனா தலை, அந்த கபாலம்னு சொல்லுவாங்க இல்லையா, கபாலத்தால் இருக்கும் மாலையில் இருக்கக்கூடிய ஒரு தலை கவ்வி கொண்டதும். இது பாருங்க ஒரு புராணம், விகடச்சக்கர விநாயகர்ன்ற பெயருக்கு இந்த புராணம். விகடச்சக்கர விநாயகர் தான் காஞ்சிபுரத்து விநாயகர். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பிள்ளையார வணங்கிட்டு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் செய்வோம். உதாரணத்துக்கு நம்ம கச்சியப்பர் முருகனை பற்றி எழுதினாலும் அவருடைய ஊரில் இருக்கும் விகடச்சக்கர விநாயகர். படியேன்னு பார்த்தீங்கன்னா மயிலையிலிருந்து வரேன். ஏதாவது ஒரு விஷயம் என்றால் எங்கள் ஊரில் இருக்கும் நர்தன கணபதியை வணங்கிட்டு தான் நாங்கள்லாம் துவங்குவோம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க ஊர் கணபதியை விடுத்து இன்னொரு ஊர் கணபதியை யார் தெரியுமா, அபிராம பட்டர் கூப்பிட்டார். அவர் இருக்கிறது எங்க திருக்கடவுர். அப்ப அவர் யார நியாயமா பாருங்க, கச்சியப்ப ரொம்ப அழகா திகடச்சக்கர செம்முகமைந்திலான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர விண்மணியா உரை விகட சக்கரன். விகட சக்கரன் தான் பிள்ளையார் பேர். மெய் பதம் போற்றுவாம்னு அவருடைய திருவடிகளை தொட்டு அவர் வேலை பண்றது முருகர் கோயில், ஆனாலும் ஊருக்கு பிரதானம் யாரு, விகடச்சக்கர பிள்ளையார். அவரை வணங்கிட்டு ஆரம்பிக்கிறார். சரி, ஆனா அபிராம பட்டர் நியாயமா யாரை வணங்கியிருக்கணும், கள்ளவாரண பிள்ளையார வணங்கியிருக்கணும். கள்ளவாரண பிள்ளையார் வடமொழியில சோர கணபதினு பேர். திருக்கடவுர்ல இருக்காரு. அதுவும் எங்க இருக்காரு, கீழே நெருப்பு மேல அரிதண்டம்னு தண்டனையில இருக்காரு. பயந்து ஆரம்பிக்கும் பொழுது உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் இதெல்லாம் சொல்றார். அபிராமவல்லியினுடைய விழிக்கே அருள் உண்டுன்னு 79வது பாடல்ல நிலவு வந்துச்சு. இதெல்லாம் சரித்திரம் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரத்தம் பாகத்துமை வைந்தர். எங்க அந்த அபிராமி பக்தரா இருந்தா சின்ன வயசுல இருந்து அந்த கோயிலுக்கு வந்திருப்பாரு. கோயிலுக்கு வந்தா யாரை வணங்கியிருப்பார், கள்ளவாரண பிள்ளையாரை தான் வணங்கியிருப்பார். அப்ப கள்ளவாரண பிள்ளையாரை தான் சொல்லணும். எதுக்கு தில்லை பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டாப்பிங் போயிட்டு தில்லை ஊரத்தம், அப்ப அங்க இருக்கிற நடராஜரை கூப்பிட்டுருக்கலாம், சிவகாம சுந்தரியை கூப்பிடலாம். இல்ல, தெளிவா அபிராமி கிட்ட தான் வேண்டார். ஆனா பிள்ளையாரை மட்டும் சிதம்பரத்துக்கு போய் கூட்டிட்டு வர்றார். இங்க பிள்ளையாரா இல்ல இருக்காரே, ஏன் கூப்பிடல? ஒரு அனுபவம் மிக்க பொருளுரை இது. இதுதான் அவர் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சமயம் திருப்பாவைக்கு சொற்பொழிவு அப்படின்னு சொல்லிட்ட உடனே திருப்பாவை ஜீயர் என்று போற்றப்படும் ராமானுஜரை அழைத்தார்களாம். அவர் சொல்லிட்டாராம், திருப்பாவைக்கு சொற்பொழிவு பண்ணும் அருகதை எனக்கு கிடையாது, அதை நான் இறைவனுக்கு துதிமாலையாக பாடுவேனே தவிர ஏன்பா உங்களுக்கு அர்த்தம் புரியும், ஆனால் ஆண்டாள் எந்த மாதிரி அனுபவித்து எழுதினாள்னா என்னால் சொல்ல முடியாது இல்லையா. என்னுடைய சிற்றறிவுக்கு எந்த அளவு புரியுதோ அதை தான் நான் அர்த்தமாக சொல்ல முடியும். அதுதான் ஆண்டாள் நினைத்த பொருளான்னு எனக்கு தெரியாதுன்னு யாரு, ராமானுஜர், திருப்பாவை ஜீயர் இப்படியெல்லாம் போற்றப்படும் அவரே தன்னடக்கத்தோட பதில் சொன்னார். இப்போ நான்லாம் கந்தபுராணம் பண்ணுறேன்னு வந்ததே ஏதோ முருகன் போட்ட பிச்சை, சரி ஏதோ பேசிட்டு போ,
உனக்கு கச்சியப்பர் எப்படி பேசினார் தெரியுமா, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆனால் தமிழ் வளர்வதற்காக நம்முடைய ஞானிகள் அவர்கள் அருள் பெற்றாலும் கொடுத்த பொக்கிஷம். அதனால் நம்ம எல்லாரும் இங்கே பேசும். சரி, பிள்ளையாருக்கு வரலாம். எவ்வளோ கூடகமாக சொல்லியிருக்காரு பாருங்க. சிவன் பார்வதியோட குழந்தைலாம் கூப்பிடல. தாரமர் கொன்றையும், தார்னு பேர். ஆண்கள் அணியும் மாலைக்கு தார், மாலை கிடையாது, பெண்களுக்குத்தான் மாலை. இது என்னங்க இது புதுசாக இருக்கே. நம்மலாம் கல்யாண வீட்டில் மாப்பிள்ளைக்கு மாலை போடணும், பொண்ணுக்கு மாலை பண்ணணும், 2 மாலை கொடுத்துருங்க, இப்படி தானே ஆர்டரே பண்ணுறோம். ஆனால் இப்படி வரும். இதோ முருகப்பெருமான் தான் ஆணுக்கு உதாரணம். அவருடைய மாலை பார்த்தீங்கன்னா இப்படி சேராது, தார்னு பேர். ஆண்கள் அணியும் அதற்கு தார், பெண்களுக்குத்தான் இப்போ அணியும் மாலை. இப்போ பொதுவாக மாலையை தான் மாப்பிள்ளைக்கும் போடுறோம் எல்லா இடத்துலையும், அது வேற கதை. ஆனால் பொதுவாக தார் என்றால் ஆண்கள் அணியும் மாலை இங்கே சேராது, பெண்கள் அணிவது தான் மாலை. அப்போ எவ்வளோ கூடகமாக சிவசக்தியினுடைய குழந்தை அப்படின்றத தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும். தாரு இங்கே மாலை, என்ன மாலை? கொன்றை மாலை, கொன்றை தார். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா கொன்றை தார். ஷண்பகம் அவ்வளவு. இன்னைக்கு கூட எங்காவது கிடைச்சா சுவாமிக்கு எப்படி வில்வம் வாங்கி, அதுவும் நாளைக்கு திருதளம் திரிகுணாகாரம் திரிநேத்ரஞ்சத்ரியாயுஷம் திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு ஒரு வில்வம் நாளைக்கு போட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணால் அவ்வளவு புண்ணியம். சிவராத்திரி எப்படி இறைவனுக்கு ஒரு வில்வம் போதுமோ, அது போல அம்பிகைக்கு ஒரு செண்பகப்பூ போதும். அவ்வளவு விருப்பமா. லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் செண்பகப்பூவை விரும்புபவள் அப்படின்ற பேரில் ஒரு நாமாவளி இருக்கு. அதனால இங்கே கடத்தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு செண்பகத்தை உங்கள் இல்லத்தில் எழுந்தருளியும் அந்த அம்பிகை படத்தில் போய் வைங்க, அவ்வளவு விருப்பமா. அப்போ தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தரு. அப்போ பாருங்க, அப்பா அம்மாவை எவ்வளோ அழகாக சொல்லிட்டார். தார் கொன்றை செண்பக மாலை. இது யாரு? இது சிவன், இது பார்வதி. மாலையை வச்சே சொல்றாரு பாருங்க, பூக்களை வச்சே சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் அணிஞ்சுக்கிற தில்லை ஊரர்த்தம் குழந்தையே. கள்ளவாரண பிள்ளையார் கேட்குறாங்க, ஏன்பா பிறந்ததுலேருந்து இங்கே தான் வர. ஏன்னா அவர் அந்த ஊர்க்காரர். அவர் பெயர் இயற்பெயர் சுப்பிரமணியன்னு பேர். அபிராம பட்டர் அப்படின்றது அபிராமி அந்தாதி பாடின பிறகு வந்த பெயர். அந்த சுப்பிரமணியர் சின்ன வயசுலேருந்து இங்கே தானே வளர்றார். அவங்க அம்மா அப்பா முதல்ல பிள்ளையார்னு யாரை காமிச்சிருப்பாங்க? கள்ளவாரண பிள்ளையாரை காமிச்சிருப்பாங்க. கள்ளவாரண பிள்ளையார் கேட்குறாராம், நான் தானே இருக்கேன் சின்ன வயசில், உங்கள் அம்மா அப்பா யாரை பார்த்து முதல்ல தலையில் குட்டிக்கோ தோப்பிற்கரணம் போடு அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க? என்னை பார்த்து தானே. என்னை விட்டுட்டு போயிட்டு சிதம்பரத்தில், அதுவும் நான் தான் அங்கே கற்பக விநாயகராக இருக்கின்றேன் தில்லையில், அங்கே போய் கூப்பிடுறேன் அப்படின்ன உடனே எங்கே நிலவெல்லாம் வந்த அப்புறம் இது மாதிரி பிள்ளையார் அவர்கிட்ட கேட்கும் பொழுது பதில் சொன்னதாக அருளாளர்கள் எழுதி வச்ச பொருளுரை. அப்போ சொல்கிறாராம், நீ யாரும் தெரியுமா? உன் பேர் என்ன? என் பேர் இந்த ஊரில் கள்ளவாரண பிள்ளையார், வடமொழியில் சோர கணபதி. சரி, நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம், தேவர்கள்லாம் இங்கே வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? பார்க்கடலில் கடைந்த அமிர்தம் வந்தது. தேவாசுரர்கள்லாம் பார்க்கடல் கடைஞ்சாங்க, சுவாமி திருநீலகண்டரானார். இந்த சரித்திரம்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் அடியேன்னு சொல்லலை. அந்த அமுத குடத்தை எடுத்துன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல பகிர்ந்து உண்ணணும் இல்லையா? நம்ம ஹைவேஸ்லலாம் போவோம் ஊருக்கு, நம்ம கட்டுஞ்சாதம்லாம் எடுத்துன்னு போயிட்டோம்னா என்ன பேசிப்போம்? எங்கேயாவது மரம் இருக்கான்னு பாரு, ஜாலியாக உட்காந்து நிழலில் சாப்பிடலாம். அப்படி பாதுகாப்பான இடமும் தேவைப்பட்டது. ஏன் மறுபடியும் அசுரர்கள் வந்தால் அந்த அமிர்தம் பறிப்போய் விடும். பாதுகாப்பான இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சரி இந்த திருக்கடவுர் இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கும் இடம், இங்கே வந்துடலாம் அப்படின்னு பாதுகாப்பாக பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று அங்கே அமிர்த குடத்தை வைத்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் உட்கார்ந்த உடனே கொடுங்கப்பா அமிர்தம், அது சாப்பிட்டா நமக்கு பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, இறப்பு இருக்காது. அதனால்தான் அமிர்தம் தான் தேவர்களுக்கான உணவு. கொடுக்கலான்னு தேவேந்திரன் பார்த்தா குடத்தை காணும். இங்கே தானே வச்சேன், குடத்தை காணுன்ட்டு எல்லாரும் பகீர்னாது. எவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டு எடுத்த அமுதம் எங்கன்னு தேடுறாங்களாம். இது என்ன இப்படி ஆயிடுச்சு? இல்லை, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். இதா சுவாமியும் அம்பிகையும் இருக்கக்கூடிய தலம், இங்கே அது மாதிரியெல்லாம் ஆயிருக்காது, ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். என்ன இல்லை, முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு செயல் இறங்கிட்டோம் இல்லையா? எவ்வளவு நாட்கள் கழித்து கிடைத்த அமுதம்.
பிள்ளையார் பூஜை பண்ணாமல் துவங்க இருந்தோம் இல்லையா, அதனால தான் அப்படின்னு பிள்ளையார் பூஜை செய்த உடனே பிள்ளையார் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம், உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோ பேரனோ பேத்தியோ ஏதாவது விளையாட்டோ உங்கள் மொபைலையோ எதையாவது ஒழிச்சு வச்சுட்டு நான் தான் ஒழிச்சு வச்சேன் அப்படின்னு கொடுக்கும் இல்லையா, அது மாதிரி பிள்ளையார் ஓடி வந்து நீங்கள் என்ன மறந்துட்டீங்க இல்லையா, அதனால் இந்த அமுதத்தை நான் தான் ஒழிச்சு வச்சேன், அப்படி ஒழித்து வைத்து கொடுத்ததால் அவருக்கு பேர் என்ன, கள்ளத்தனம் பண்ணாதன்ற மாதிரி கள்ள வாரண கணபதி. சரி, உங்கள் பேர் கள்ளவாரண கணபதி, விளையாட்டா ஒழிச்சு வச்சுட்ட, நான் பாட்டு பாடுறேன், அந்தாதின்றத பாடுறேன், நிலவு வரணும்னு பாடுறேன், நீ குட்டி குழந்தை, வார்த்தை ஏதாவது ஒழிச்சு வச்சுட்டனா, நான் எழுதி வச்சு ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டா போயிட்டு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலக முன்னருடையோர் மதிக்கின்ற மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற இல்லையேப்பா, அங்கே அப்படியே அபிராமி கொடுக்க 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 எந்த இடத்துல நின்று பாடுறேன், நீ குழந்தை வந்து 2 வார்த்தையை ஒழிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த சமயத்தில் எனக்கு பிரச்சனை, அதனால் கள்ளவாரண கணபதியாக எனக்கு அந்த தருணத்தில் நீ தேவைப்படலை, நீயே தானே சிதம்பரத்தில் எதை கேட்டாலும் அருளும் கற்பக களிராக கற்பக கணபதியாக இருக்க, அப்போ கேட்டதை வேற நீயே ஓடி வந்து கொடுப்பிய, அடுத்த வார்த்தை எனக்கு தடுமாறுதுன்னு வச்சுக்கோயே, ஸ்டக் ஆகுதுன்னு வச்சுக்கோயே, நீ ஓடி வந்து ஒரு தமிழ் வார்த்தை கொடுத்துருவியே, அப்போ உன்னை இந்த விஷயத்தை மறக்க வைக்க அந்த பிள்ளையாராக அழைத்தேன் அப்படின்னாராம். ஆனால் நம்ம கச்சியப்பர் அப்படிலாம் இல்லை, விகடச்சக்கர விநாயகரை அழைத்தார். அந்த வெண்டலை மாலை அப்படியே கவ்விடுச்சான். திருமால் வீரபத்திரர் யாகத்தையும் அங்கு இருப்பவர்களையும் அழிக்க 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 திருமால் இப்படி சக்கராயுதத்தை விட்டாராம். சுத்திண்டே வந்தது, வீரபத்திரர் கூட பிடிக்கலையாம், அவர் அணிந்திருந்த வெண்டலை மாலையில் இருக்கும் ஒரு தலை அதை கவ்வியதான். அப்படி கவ்விய உடனே அங்க என்ன ஆயிற்றாம், திருமாலுடைய தொண்டராக இருக்கும் அங்க பார்த்தீங்கன்னா விநாயகர் போலவே திருமண் வைத்து கொண்டு வைணவ திருக்கோயில்களில் தும்பிக்கை ஆழ்வார் விக்ஷ்மக்ஷேனர் என்ற பேர்ல இருப்பார். அவர் என்ன பண்ணாராம், ஆனந்த கூத்தாடினாராம். கூத்தாடிட்ட உடனே அந்த வெண்டலை மாலை சிரிச்சுதான், இது இப்படி இருக்குங்க, இப்படி ஒரு சரித்திரம் இதுல இருக்கு, அடியேனுடைய இதெல்லாம் கிடையாது, இது மாதிரி கச்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம். அந்த வெண்டலை மாலை சிரித்ததாம். சிரித்த உடனே வாயிலிருந்து திருமாலின் சக்கரம் கீழே விழுந்தது. ஓடிப்போய் தும்பிக்கை ஆழ்வார் அவருடைய சேனாபதி எடுத்துன்னு போய் பெருமாள் கிட்ட கொடுக்கலான்னு இருக்கிறதுக்குள்ள அங்க பிள்ளையாரும் இருக்காராம். ஓடி வந்து அவர் எடுத்துட்டு, தும்பிக்கை ஆழ்வாரை என்ன மாதிரியே இருக்கீங்க, இன்னொரு தடவை ஆடுங்களேன், அழகா இருக்கு அப்படின்னு குழந்தை மாதிரி பிள்ளையார் கேட்டாராம். விகடக்கூத்துன்னு பேரு. ஒருத்தர் ஆடும் பொழுது விகட கவினா என்ன, ஹாஸ்யம், நகைச்சுவையாக கவிதை புனைவது விகட கவி, நகைச்சுவையாக ஆடுவது விகட கூத்து. உடனே என்ன பண்ணாராம், இந்த பிள்ளையார் குழந்தை கேட்குதேன்னு மறுபடியும் அங்கே இருந்த தும்பிக்கை ஆழ்வார் ஒரு விகட கவியா ஆடினாராம். அது மாதிரி ஆடிட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய பிள்ளையார் அப்படியே ரொம்ப, குழந்தைங்கள்லாம் சில சமயம் தன்னை மருந்து குலுங்கி குலுங்கி சிரிக்கும் பொழுது நம்ம ரசிப்போம் இல்லையா, அது மாதிரி சிரித்து அழகா ஆடுறீங்கன்னு கொடுத்துதான். இப்படி விகட கூத்திற்கு இறங்கி சிரித்த விநாயகர் இருப்பதால் அந்த பிள்ளையாருக்கு விகட பிள்ளையார்னு பேரு. இது எங்க, விகட சக்கரன் மெய்ப்பதம். விகட இது வந்து ஹாஸ்யம், சக்கரன் அப்படின்னா என்ன, திருமாலுடைய சக்கரத்தை வைத்து அதிலிருந்து ஒரு நகைச்சுவையை வர வைத்ததால் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு விகட சக்கரன்னு பேரு. எதனாலன்ற வரலாறு இது. சரி, இது கச்சியப்பருடைய கந்தபுராணம். நம்ம திருமால் இவங்களெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம சிவன் பார்வதி எங்க விட்டுருக்கோம்னா, சிவபெருமானை தனித்து விட்டிருக்கோம். எங்க, கைலாயத்துல தென்முக கடவுளா தட்சிணாமூர்த்தியா இருக்க. அம்பாள் எங்க இருக்கா, பார்வதின்ற நாமத்தோல தன்னுடைய தோழிகளோட ஒரு காட்டில் வனத்திற்கு நடுவில் அமர்ந்து கொண்டு தவம் செய்கின்றார். இப்படி 2 பேர் இருக்காங்க. சிவசக்தி சேரணும். இங்க மன்மதன் தகனமாயாயிற்று. மன்மதன் தகனம் செய்ததால் இறைவனுக்கு காமாரின்னு பேர். இங்க பாத்தீங்கன்னா திருக்கடவூர்ல, அதாவது இறைவனுக்கு பஞ்சபூத தலங்கள்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சிதம்பரம், காஞ்சிபுரம் மண்தலம், காஞ்சிபுரம் மண்தலம், சிதம்பரம் ஆகாயம், திரு அண்ணாமலை நெருப்பு, காளஹஸ்தி காற்று, திரு ஆனைக்கா நீர். இது தெரியும். இது 5. அடுத்தது 7 இருக்கு. அறுபடை வீடு முருகனோடது, சரி, அதுவும் உங்களுக்கு தெரியும்.
7 என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடமிருந்து கொண்டு வந்த 7 தியாகர் சிலைகளை 7 இடத்தில் பிரதிஷ்டை பண்ணார். அதுக்கு பேரு சப்த விடங்கம்னு பேரு. டங்கம்னா அடிச்சு அடிச்சு உளியால வரக்கூடிய சிலை. உளிப்படா திருமேனி, தான் தோன்றிய திருமேனி, அதனால விடங்கம். அப்படி இருக்கக்கூடியது 7. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் முதலாக திருவாரூர், திருநள்ளாறு, திருக்காராயில், திருநாகை, திருவாமூர், இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 7 தலங்கள். திருக்குவளை, இதெல்லாம் இருக்கக்கூடியது 7 தலங்கள். இது 7. அடுத்தது சிவபெருமானுக்கு உகந்தது ஒரு 8 இருக்கு. அந்த 8 என்னன்னா 8 வீர செயல்கள் புரிந்த இடங்கள், தலங்கள். அதற்கு வீரட்டானம்னு பேர். அதுல ஒரு தலம் தான் இந்த காமாரி என்று காமனை அழித்த தலம். வீரட்டானம்ன்ற பேர்லயே இருப்பார். அதுபோல முப்புறத்தை எரித்தவர். அது பார்த்தீங்கன்னா நம்ம நாவுக்கரசருக்கு முதல்ல சூளை கொடுத்து ஆட்கொண்ட தலம்னு இருக்கு இல்லையா? கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். இப்படி சூளை கொடுத்து ஆட்கொண்ட இடம் திரு அதிகை வீரட்டானம்னு பேர். இது ஒரு வீரச்செயல். அதுபோல காலனை சம்ஹாரம் செய்ததால் கால சம்ஹார மூர்த்தியாக திருக்கடவுர்ல இருக்கார். இது ஒரு வீரச்செயல். ஜலந்திரனை அழித்தார். இது மாதிரி 8 வீர செயல்கள் புரிந்த இடம் அஷ்ட வீரட்டானம்னு பேர். வீரச்செயல்கள். இது மாதிரி நிறைய தலங்களா நம்ம சிவபெருமானுடைய தலங்களை பிரித்து வகுத்து நம்ம அழகா போக வேண்டிய ஒரு காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். இப்ப இறைவன் காமனை காமசம்ஹார மூர்த்தி. இது காலசம்ஹார மூர்த்தி திருக்கடவுர் அபிராமினா, இது காம சம்ஹார மூர்த்தி. காலனை அழித்ததால் காலாரின்னு பேர். இங்க காமனை அழித்ததால் காமாரின்னு பேரு. இந்த பெயர்லாம் எங்க இருக்குன்னா 64 மூர்த்தங்களை பற்றி நேத்தி சொன்னேன் இல்லையா? காமாரி ஒரு மூர்த்தம். இதெல்லாம் வேக மூர்த்தங்கள், அழித்த செயல்கள். இந்த வீரபத்திரர், பைரவர், இது மாதிரி இருக்கக்கூடிய வேக மூர்த்தங்களில் வருவதுதான் காலாரி, காமாரி. இதெல்லாம் சரி. இங்க சுவாமி என்ன பண்றார்? இதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையான இடங்கள். ஆனா காலம் கருதி நம்ம என்னன்னா கொஞ்சம் சுருக்கிறேன். சுவாமி மனம் இறங்குறார். அங்க ரதி தேவிக்கும் நேற்று வரம் கொடுத்தாயிற்று இல்லையா? அவளுக்கு என்ன சொல்றார்? பார்வதி திருமணத்தன்று உன்னுடைய கணவன் உயிர்ப்பிப்பான். ஆனா உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான். அது அவளுக்கு வருத்தமா? நேத்தி பார்த்தோமே, வருத்தமே இல்லை. அழகான கணவன் என் கண்ணுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு பெரிய வரமாக அவள் இருந்தாள். இது இப்படி இருக்க அனுகிரக மூர்த்தியாக மறுபடியும் அம்பிகையை தேடி இறைவன் வனத்திற்கு வரும் பொழுது, இவர்கள் யாரு? அவதாரம் செய்பவர்கள் அல்ல, அவசரக்காரர்கள் இல்லையா? சைவ குடும்பம். அதனால வரும் பொழுதே வேதியர் கோலத்தோடு அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது குடும்ப தொழில் போலதோ. இவரும் அப்படிதானே பண்ணார் வள்ளிக்கிட்ட. அதில் தான் நம்ம நிறைவா ஞாயிற்றுக்கிழமை நிறைவடையும். அன்னைக்கு நம்ம வள்ளி கல்யாணம் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச ஒரு புஷ்பமோ 2 வாழைப்பழமோ உங்கள் முருகனுக்கு எடுத்துன்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இவ்வளோ முறை பாக்ஸில் ஏதோ தரோம். நம்ம முருகனுக்கு ஒரு 1/2 முழம் பூ, 10 பூவை நம்ம கொய்து கையில் கட்டி இவ்வளவு பூ வந்தாலும் முருகன் ஏற்றுக்கொள்வான். அன்று மாப்பிள்ளையா இருப்பார் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை நம்ம வள்ளி கல்யாணத்தை பண்ணலாம். வள்ளி கல்யாணம்லாம் இவரோட ஐடியாவில் அப்பா போட்டு வச்சது போல. அம்மாவை போய் பார்த்து வயோதிகர் கோலத்தில் பார்த்து சிவபெருமையை எல்லாம் அம்பாள் சொல்றாளாம். குழந்தையா இருந்த அம்மா விடுமா, அவர் ஒரு ஜடாமுடி வச்சுன்னு இருப்பார், எப்போ பார்த்தாலும் அங்கே இருப்பார், அவரெல்லாம் வேணாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, எப்படி முருகப்பெருமான் வயோதிக கோலத்தில் வள்ளியை கொண்டு என்னெல்லாம் திருவிளையாடல் புரிந்தாலோ அந்த மாதிரி எல்லாம் திருவிளையாடல் புரிந்து அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட தான் யார் என்பதை சொல்லி திருமணம், பார்வதி திருமணம் அப்படின்றது நடக்குது. இந்த பார்வதி திருமணம் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது எப்படி நான் நேற்று வியாசரை வணங்கினேனோ, ஏன்னா அதை நமக்கு முதல்ல வடமொழியில கொடுத்தது யாரு? மகாஸ்காந்தம் வியாசர். தமிழ்ல கச்சியப்பர் கொடுத்துட்டார். இதெல்லாம் கொடுத்தாலும் நமக்கு தெரியாத மொழிதான். ஆனாலும் காளிதாசனுடைய குமார சம்பவம்னு ஒன்று இருக்கு. அவ்வளவு ரசிச்சு அவ்வளவு அழகா இருக்குமா பார்வதி திருமணம்.
அப்படின்றது. யாரெல்லாம் அந்த மாப்பிள்ளைன்னு தெரியாது. ஏன்னா பார்வதியினுடைய தாய் யார் வந்து கேட்கிறார்கள், பெண் கேட்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா சப்த ரிஷிகளும். ஏன்னா இறைவனுக்கு பொண்ணு கேட்க யாருமே கிடையாது. அவனுக்கு அப்பா யாரு, கண்ணப்பர் தான். அம்மா யாரு, பேயார் தான். யாரு பேயார்னா நம்ம காரைக்கால் அம்மையார். அப்ப யார் கேட்பா? சப்த ரிஷிகளும் வந்து இறைவனிடம் வந்து இந்த இறைவனுக்கு உங்கள் பெண்ணை தருகிறீர்களான்னு கேட்க பர்வதராஜன் அவ அங்கிருந்து வந்தவ என்னுடைய பக்திக்காக பெரும் கருணை கொண்டு எனக்கு மகளா இருக்கா, பர்வதராஜன்ற என்னுடைய பெயரை பார்வதின்னு வாழ்ந்திருக்கா, அது போதும். ஆனா அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். என்னங்க அழகா இருக்கா பொண்ணு, அவர் எப்படி இருப்பாரோ தெரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, அழகா தான் இருப்பார், என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து தன்னுடைய குழந்தை வந்து ரொம்ப குழந்தை தான் என்றைக்குமே. அப்படி வருத்தப்படும் பொழுது இல்லை இல்லை மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருப்பார். இல்லைங்க அவர் பாருங்களேன் எப்போ இடுகாட்டில் நடனம் ஆடுவார்னு நம்ம பார்க்குறோம், அவருக்கு போய் இந்த குழந்தைய கொடுக்கறதா? என்ன பேசுகிற, அவர்கிட்ட இருந்து வந்த குழந்தை நம்ம கிட்ட வந்திருக்கா, திருப்பியும் அவர்கிட்ட கொடுக்கறதான முறை. ஏதோ சொல்றீங்க, இருந்தாலும் என்னோட குழந்தை பிஞ்சு குழந்தை, அழகு குழந்தை அப்படின்னு நிற்கிறாளாம். எங்க இப்போ பால்கனின்றோம்ல, அது மாதிரி இடத்துல எப்படி தான் இருக்க போறாரோ இந்த மாப்பிள்ளை அப்படின்னு பார்த்தா பூதம் பூதமா வராங்க. பொதுவாகவே மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்கள பூதம் மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே உண்மையாகவே பூதகணங்கள் வராங்க. அப்பா இவ்வளோ பூதம் பூதமாக வருது, ஏன்னா சிவ குடும்பம். இன்னொரு ஒரு அருமையான ஒரு ஆராய்ச்சி செய்தி என்னன்னா, சுவாமி எப்பொழுதும் பேய்களோடு இருப்பார். என்ன பேய்களோடு இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த ஆன்மாக்கள் வாழும் ஆத்மாக்களை விட நிறைய. நம்ம இந்த ஒரு தருணம் தானே வாழறோம். எவ்வளவு காலம் முக்தி பெற்ற ஆன்மாக்கள்னு யுகம் யுகமாக பாருங்கள், முக்தி பெற்ற ஆன்மாக்களோடு இருப்பாராம். அதனால்தான் மாணிக்க வாசகர் சொல்றார், கல்லாய் மனிதராய் பேயாய்ன்ற வார்த்தையும் இருக்கு. அதனால தான் எப்பொழுதும் இறைவனோடு இருக்கணும்னு பேய் வடிவம் கொடுன்னு கேட்டாராம் பேயார். இது ஒரு வகையான ஒரு அனுபவம். அப்படி இருக்கும் பொழுது பூதங்களாக வருகிறது. அப்போ அப்படி பூதம் பூதமாக வராங்க, இந்த இடத்துலையா என்னோட பொண்ணு போய் ஒரே பொண்ணாக இருப்பா, இப்படி இருக்காங்களே அப்படின்னு பார்க்க. அடுத்தது ரிஷிகளாக வராங்க. அப்பா அது இப்படி ரிஷிகளாக இருக்கிற இடத்துல என்னுடைய குழந்தையான். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையா இவர் வர்றார். அப்போ நினச்சாலாம் மேனே, சே இவர் அழகுக்கு என் பொண்ணு கொஞ்சம் குறைச்சல் தான், இவர் எப்பாவது தான் இப்படிலாம் மேக்கப் பண்ணிப்பார் போல இருக்கு, எவ்வளவு அழகா இருக்காரு. அதனால தானே சுந்தரேச கடவுள் எப்படி இருந்திருப்பாரு, சுந்தரர் மாதிரி இருந்திருப்பாரு. ஏன், அவரோட கண்ணாடி உருவம் தானே சுந்தரர், அதனால அவ்வளவு அழகா இருந்திருப்பாருன்ற மாதிரி இருவரும் திருமணம். அங்க ஓடி வந்துட்டாளாம் யாரு, ரதி தேவி. பாப்பா ஞாபகம் இருக்கு, இரு இரு கெஞ்சரா, ஏன்னா அவளுடைய கணவன் இல்லையா மன்மதன் அப்படின்றாளாம். வரேன் வரேன் வரேன், கவலைப்படாத, மறந்துட மாட்டேன். காமவேள்னு பேரு, முருகனுக்கு செவ்வேள், அவன் காமவேள். அவள் அப்படியே படிக்கிட்ட உட்காந்து ஏங்கி அந்த மாங்கல்ய பிச்சைக்காக அவள் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இந்த தருணம், இந்த பங்குனி உத்திரம் எல்லா உயிர்களுக்குமே நன்மை இருக்கும் ரதி, கவலைப்படாது, வந்துருவோம். எல்லாரும் வந்தாச்சு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஏதோ ஒரு விழாக்கு போகிறோம், இங்கே அப்படியே கூட்டம், எனக்கு முருகனே தெரியல, இப்படி பார்ப்போம் இப்படி பார்ப்போம், கொஞ்சம் குள்ளமாக என்ன மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். அது மாதிரி நிஜமாவே குருமுனி ஒருத்தர் இருந்தார். எல்லாரும் போய் நின்றுட்டாங்களாம், அவருக்கு தெரியவே இல்லையா. சே குருமுனின்ற பேர், பார்வதி பரமசிவன் கல்யாணம் நமக்கு ஒழுங்காக தெரியுதா பார் அப்படின்னு வருத்தமாக இருக்கும் பொழுது சுவாமி சொன்னாராம், அகத்தியர் எங்க அப்படின்னா. அகத்தியர் வந்த உடனே அகத்தியர் என்ன சுவாமினாராம், கல்யாணம் தெரியலையா, ஆமாம் அவ்வளோதான் வளர்ந்தேன், அதுக்கு மேலே இல்லையே அப்படின்ட்ட உடனே, நல்லா கல்யாணம் பார்க்குறியா, இதுக்கப்புறம் இந்த கலியுகத்து மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்ன பண்ணுவாங்க, திருவண்ணாமலை கார்த்திகை தீபம், சூரசம்ஹாரம் திருச்செந்தூர், ஐயப்பனுடைய மகர ஜோதி, எல்லா திருக்கோயில்களுடைய கும்பாபிஷேகம், கிரிக்கெட் மேட்ச், இது எல்லாத்தையும் வீட்டில் இருந்தபடி லைவாக பார்ப்பாங்க. இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சதுன்னு வரக்கூடாது, அதுக்கெல்லாமும் முன்னோடி நீ தான், நீ முதல்ல போய் லைவாக பாருங்க கல்யாணத்தினர். எங்க இல்லை, எல்லாரும் இங்கே வடக்கில் வந்தால் தெற்கு அப்படியே தூக்குது, தெற்கு தட்டு, தெற்கு இந்தியா அப்படியே தூக்குது, நீ ஒருத்தம் போனால் போதும். நானா, ஆமாம் உன்னை விட யார் சக்தி. அப்போ என்ன, தான் வளரவில்லை என்று நினைக்கும் பொழுது நம்ம ஆத்மாக்கள், நம்ம ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு வாங்க, தாழ்வு மனப்பான்மை. அப்படி இருக்கும் பொழுது இறைவனிடம் சொன்னால், எதனால் தாழ்வு மனப்பான்மை வந்ததோ அதிலேயே உயர வைப்பான் இறைவன், அதுதான் உண்மை. அப்போ இவர் குட்டியாக இருக்கனே, எனக்கு சுவாமியே தெரியலையேன்னு வருத்தப்பட்டார். சுவாமி சொன்னாராம், நீ ஒருத்தம் போதும்,
இத்தனை கூட்டம், இத்தனை தேவர்கள், இத்தனை தெய்வங்கள். ஆனா நீ ஒரு குறுமுனி அந்த பக்கம் போனா நீ பேலன்ஸ் பண்ணிடுவ, பூமி சரிசமமாகும் அப்படின்னு சொன்ன உடனே குறுமுனிக்கு கொஞ்சம் வருத்தம். பார்க்கறேன், இங்க இருந்தா நான் இந்த இடத்துலயே இருப்பேன், அங்க போய் லைவ் பார்க்க சொல்றீங்க முதல்ல, கவலைப்படாத, மீனாட்சி கல்யாணத்தை நீயே வந்து பண்ணிவை எனக்கு, அப்ப ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்கலாம், நீ முதல்ல போ. பாருங்க சுவாமி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரையும் எவ்வளோ சமாதானப்படுத்துறாரு பாருங்க. உடனே குறுமுனி வந்து பொதிகை மலையில் உட்கார்ந்து அப்படியே முதல்ல லைவ் பார்த்தார். இது லைவ் நடக்கிறத அப்பப்ப அப்படியே பார்க்கறது. ரீப்ளேன்னு ஒன்று உண்டு, அதாவது நேத்தி நடந்ததை இன்னைக்கு பார்க்கறது உண்டு இல்லையா, அடித்த ஷார்ட்டை திருப்பியும் ரீப்ளே போடுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியும் ஒருத்தர் பார்த்தார். நம்ம கூட நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம்னு வைங்களேன், கல்யாணத்தன்னைக்கு யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு கூட தெரியாது, வர்றவங்க எல்லாரையும் வாங்கன்னுவோம், ஃபோட்டோவில் நில்லுங்கன்னுவோம், சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லுவோம். பன்னீர் அதெல்லாம் இப்போ பண்ணுறதே இல்லைல்ல, அதுக்கு 2 பொண்ணுங்களை வேற நம்ம அலங்காரம் பண்ணி நிற்க வச்சிடுறோம். பன்னீர்லாம் அந்த பொண்ணுங்க தான் தெளிக்கும். நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பக்கத்தில் ஜோடியாக நம்மளும் இப்போ நம்ம கல்யாணம் கூட அப்படி நடந்திருக்காது, ஆனால் நம்ம மேடையில் இருப்போம், அப்படி தானே இப்போ பழக்கம். அது மாதிரிலாம் இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் பேசிப்போம். ஆமாம், அந்த ஊர்லேருந்து அந்த தாத்தா வந்தாரே, நீ கூட சொன்னல, யார் வந்தாங்கன்னே தெரில, அப்போ அந்த வீடியோவை போடுங்கப்பா, யார் வந்தாங்க யார் போனாங்க அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. அப்படி உட்காந்து இவர் வந்திருக்கார் பாரு, அந்த இடத்துல பிங்க் கலர் டப்பா இவர் கொடுத்தது, இதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல. இது மாதிரி ஒருத்தர் பண்ணாராம். அது யார் என்றால் திருமால் பண்ணாராம். திருவிழிமிழலையில் சுவாமியுடைய கல்யாண கோலத்தை ரீப்ளே பண்ணி பார்த்தாராம். ஏன்னா அண்ணன் இல்லையா, தங்க கல்யாணம், அவர் உட்காந்து யார் வருவா யார் போவா இப்படி உட்காந்து பார்த்துருக்க முடியுமா, முடியாது. பெண் வீட்டாரா ஓடிண்டே இருந்தாராம் பெருமாள். அவருக்கு ஒன்றுமே புரியல, மறுபடியும் அந்த கோலத்தை ரசிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால சுவாமி திருமாலுக்கு திருமண கோலத்தை காண்பித்தாராம். திருவிழிமிழலை அப்படின்னு சொல்லிட்ட உடனே பஞ்சம் தீர்த்த தலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாசி தீரவே காசு நல்குவீர்னு சம்பந்தரும் நாவுக்கரசரும் வந்து பாடி ஒவ்வொரு காசுகளையும் அந்தந்த பலிபீடங்களில் பெற்று பஞ்சம் தீர்த்த தலம். அந்த வரலாற்றுக்குள் சுவாரஸ்யம் தான் போனால் நமக்கு கந்தபுராணம் நேரம் இருக்காது, அது தெரியும். ஆனால் அந்த ஊர் சுவாமிக்கு என்ன பேர் தெரியுமா, மாப்பிள்ளை சுவாமின்னு பேர். என்றைக்குமே நித்திய கல்யாணம் மாதிரி அவருக்கு பேரே மாப்பிள்ளை. எனக்கும் மாப்பிள்ளை, உங்களுக்கும் மாப்பிள்ளை, நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளை, நம்ம அம்மா அப்பாவுக்கும் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை சுவாமி அப்படின்ற நாமத்தோட திருவிழிமிழலையில் சுவாமி இன்னைக்கு போனாலும் அம்பாளுடைய அந்த திருமண கோலத்தில் ஒரு உற்சவ மூர்த்தம் உண்டு. எப்படி சிறுவாபுரி போனால் முருகனுக்கு ஒரு அற்புதமான வள்ளிப்பிராட்டியோடு இருக்கக்கூடிய மூர்த்தம் இருக்கோ, அது மாதிரி திருவிழிமிழலையிலையும் இறைவனை ரொம்ப அற்புதமான தரிசிக்கலாம். இப்படியாக பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் ரொம்ப வைபவமாக நடங்க அங்கே இருக்க காமவேள் எனப்படும் மன்மதனும் உயிர் பெற்றான். இவர்கள் இப்போ ரொம்ப அழகாக இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, மறுபடியும் தேவர்கள் என்னப்பா கல்யாணம் ஆனவங்க ஏதாவது குழந்தை வரும்னு பார்த்தா வரவே இல்லையே. சொந்தக்காரங்க கேட்பாங்கல்ல, என்னப்பா ஏதாவது உண்டா, அந்த மாதிரி கேட்கவும் கொஞ்சம் தயக்கம்தான் தேவர்களுக்கு. கொஞ்ச நாள் கழித்து வராங்க, இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு இறைவா, கஷ்டப்படுத்துகிறோம். நேற்று வேற உங்களுக்குலாம் நான் காஃபி கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டு போனேன்ல, காஃபி சாப்பிட ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும்? சரி, நேற்று ஒரு நாள் போட்டுட்டம்மா, உங்களுக்குலாம் தலைவாழை இழ போட்ட ஒரு நல்ல சாப்பாடு, இன்றைக்கி என்னால் ஒரு காஃபி கொடுக்க முடியும். இவ்வளவு காலம் கேட்கும் உங்களுக்கு பசி பிணி இல்லாமல் முருகப்பெருமான் வள்ளலும் வள்ளியும் கொடுப்பாங்க, அது வேற கதை. காஃபி குடிக்கிறது கொஞ்ச நேரத்தில் கொடுத்துடுறேன். என்ன ஆச்சு, இப்போ 2 பேரும் சேர்ந்தாச்சு. எல்லாரும் கேட்குறாங்க எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும். உடனே சுவாமி திருவுள்ளம் கொண்டு தன்னுடைய நெற்றிக் கண்ணால், பாருங்க, அம்பிகை போலவே நீல நிறத்தில் இருப்பாராம் பிள்ளையார். ஏன், அம்பிகையால் கொடுக்கப்பட்டவர் பிள்ளையார். இதை ரொம்ப அழகா விஞ்ஞானத்தோட கலந்து சொல்லலாம். பிக் பேங் தியரி அதை பராசக்தியாக வச்சிடலாம். அதுலேருந்து வந்த ஒரு துகள் எர்த், நான் சயின்ஸோட சொல்கிறேன், நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ பாருங்க, பராசக்தி தான் பிக் பேங் தியரினா, பிக் பேங் அவதை தான், இந்த பிரபஞ்சமே அவதானா, அவளுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் இப்படி வச்சு பிள்ளையாரை கொண்டு வரா அப்படின்றது தான் வரலாறுனா, அவளுக்குள்ள வந்த ஒரு துகள் எர்த்து தான் பிள்ளையார், பூமி தான் பிள்ளையார் சாமி. அந்த பூமின்ற மண்ணு தான் பிள்ளையார். அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்குத்தான் நாம் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றும் மண்ணாலான கணபதியை அழகாக பிள்ளையார் பிடித்து பூஜைகள் செய்து கொண்டாடி நிவேதனம் செய்து மறுபடியும் என்னங்க பண்ணிடுறோம், விசர்ஜனம் செய்கின்றோம்.
மண்ணிடம் இருந்து வந்தது மண்ணிடம் போக வேண்டும். அது அவர் சொல்ற உண்மை. ஏன்னா பூமி முழுக்க மண் முழுக்க பிள்ளையார். ஆனா அது யாருக்கு தெரியுமா? நமக்கு. நாமும் மண்ணிலிருந்து வந்தவர்கள், பஞ்சபூதம் கொடுத்த பிச்சையால் வந்தவர்கள். மறுபடியும் நாமும் இந்த இடத்தில் ஏதோ ஒரு பஞ்சபூதத்திடம் நம்மை நாம் கொடுத்து விடுவோம். அதுதான் உண்மை. எப்படி பாருங்க, நம்ம ஆன்மா வருகிறதாம் இறைவனுக்கு 84 lakhs அப்படின்னு சொல்லக்கூடிய 84 லட்சம் யோனியில கணக்கு பாடத்துல ப்ராபபிலிட்டின்னு ஒரு கணக்கு உண்டு. அதாவது எப்படி சொல்றது, கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம தாயக்கட்டையெல்லாம் விளையாடுவோம் தெரியுமா, டைஸ்ன்னு வாங்க அது ஆங்கிலத்துல. அதை ஒரு குடத்துல போட்டு குலுக்கினா 6 பக்கங்கள் இருக்கும். 1 வந்தா தாயம், 2 3 4 5 6 முகங்கள். அதுக்கும் முருகன் மாதிரி அந்த டைஸ்ன்னு இந்த குழந்தைங்க விளையாடுறாங்க இல்லையா, இப்போ பிளாஸ்டிக்கில் நம்ம தாயக்கட்டையை வச்சு விளையாடுவோம். ஆனால் இவங்க டைஸ் வச்சு விளையாடுவாங்க. அப்போ குடத்தில் இப்படி 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 குலுக்கும் பொழுது என்னவா வரலாம்? தாயம் வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். அப்போ 6ல் ஏதோ 1 தான் வரப்போகுது. அதுதானே ப்ராபபிலிட்டி. இதுக்கு பேர் தான் கணிதத்தில் ப்ராபபிலிட்டின்னு பேர். இப்போ பாருங்க, 84 லட்சம் யோனிகளை சுவாமி நம்முடைய பாவ புண்ணியங்களை வச்சு இப்படி எடுக்கிறார். ஆனால் பாருங்க, நம்மலாம் மனுஷங்களாக வந்துட்டோம். அதுவாது 1ல் 6, 6ல் 1. நம்ம 84 லட்சத்தில் மனிதர்கள் எவ்வளவா வந்திருக்கலாம்? புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவை பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேய் என்னவா இருக்கலாமே. கடவுள் எவ்வளவு திருவுள்ளம் கொடுத்து நம்ம எல்லாரையும் மனிதர்களாக வைத்து, அதுவும் எங்கேயோ ஆப்பிரிக்காவில் போய் நம்ம பிறந்திருக்கலாமே, காடுகளில் பிறந்திருக்கலாமே, அமேசான் காடு அங்கே பிறந்திருக்கலாமே. இல்லை, பாரத நாட்டில், தென்னிந்தியாவில், தமிழகத்தில், தர்மமிகு சென்னையில் இப்படி உட்கார வச்சு இறைவனுடைய கருணையால் நம்மளை இவ்வளவு அழகாக தமிழ் கேட்க வைக்கிறார். இருப்பதில் பழம்பெரும் மொழியான தமிழில் இவ்வளவு ஆனந்தம் கொள்ள வைக்கின்றார் இறைவன் என்றால் என்ன கருணைங்க அவருக்கு நம்ம மேல். அனுபவிக்கிறோம் இல்லையா? இந்த ஒரு நொடி, ஒரு நிமிடம் அனுபவிக்கிறது கூட பேரானந்தம் தானே. இப்போ பஞ்சபூதத்தில் இருந்து நாம் வருகின்றோம். யாரு? நம்ம இறைவன் போட்டுட்டார். இந்த ஆன்மா மனுஷங்களா போட்டோம். சரி, மண்ணெல்லாம் சதையாகுது, காற்றெல்லாம் மூச்சாகுது, நீரெல்லாம் உதிரமாகுது. நெருப்புன்றது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இறக்குற சமயத்தில் அம்மாவுக்கு பாடுவாங்க, அன்னை இட்ட தீ இங்கே அடி வயத்தில் இருக்கும். அது எப்போவுமே பாருங்கள், இங்கே கன 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 கனன்னு ஒரு சூடு இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் ஆகாயம் என்பது நம்முடைய மனசு நீங்கள் சொல்கிறோம். இங்கே என்ன இருக்குது? ஹார்ட்டு தானே இருக்குது. கொஞ்சம் இறங்கினா லங்ஸு, இன்டெஸ்டைன், இது மாதிரி தானே இருக்குது. மனசு எங்கன்னு தெரியாது. இது மனசா? இதுவும் நினைக்குதே. இப்போ இது மனசா, இது மனசா, இது அறிவா? மூளை இருக்குது, அறிவா. ஆனால் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்கே இருக்குன்னே தெரியாது. எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படிதான் ஆகாயம்ன்றது வெட்ட வெளி, அது போல என் மனசும் வெட்ட வெளி. இப்படி பஞ்சபூதங்கள் கிட்ட இருந்து இறைவன் சொன்னதால கொடுக்குதான். யாராவது ஒருத்தர் ஷியோரிட்டி போடணும்ல, எனக்கு யாராவது கொடுத்தா இறைவன் சொல்லுவாரா, நான் ஷியோரிட்டி போடுறேன், அதை மனுஷனா போக வேண்டிய ஆத்மா கொடு, பஞ்சபூதங்களே கொடுங்க அப்படின்ட்டு உடனே கொடுத்துருவாங்க. நம்ம இப்படி வந்துடும். ஆன்மா என்னைக்கு இறைவன் கிட்ட கணக்கை தீர்த்துட்டு போதோ அப்போ என்ன ஆகும்? உடனே முதல்ல யார் வந்துருவா சொல்லுங்க? காற்று எடுத்துன்னு போயிடும். மூச்சு வராது. காற்று, அப்பா நான் முதல்ல எடுத்துக்கிறேன், கொடுத்த சுவாசம் நிறைய பேருக்கு தேவை, எனக்கு எப்போவுமே ஸ்டாக் இருக்கணும், கொடுத்த மூச்சை நான் எடுத்துட்டேன். சரி, எடுத்தாச்சு. மனசுன்னு நினைக்கிற ஒன்றே இருக்காது, அது ஆகாய மார்க்கமாக போயாச்சு. அடுத்தது ரொம்ப நேரம் வைக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அன்னையிட்ட தீ இருக்காது, ஜில்லுன்னு ஆகிடும். அப்போ அக்னி பகவான் அவர் எடுத்துட்டு. அடுத்தது உடம்புலேருந்து நீர்கள் வெளியில் வர நீரும் போதும். ஒன்று என்ன பண்ணுவோம், இந்த உடலை மண்ணுக்கு கொடுத்துருவோம், இல்லை எரிச்சிருவோம். அப்போ இந்த உடல்ன்ற மண்ணும் மறைந்து விடும். அப்போ பஞ்சபூதங்கள் கொடுத்தது இந்த உடல். இந்த பஞ்சபூதங்கள் கிட்ட ஒப்படைக்கணும்லாம் வெயிட் பண்ணலை, அவங்கவுங்க கொடுத்ததை எடுத்துன்னு போயிட்டே இருப்பாங்க. சில சமயம் இதை ஜப்தி வச்சா வெயிட் பண்ண மாட்டாங்கல்ல, எடுத்துக்கலாமா, இது ரொம்ப பிடிக்குமா, இது எடுத்துன்னு போயிடுவாங்க. அது மாதிரி எடுத்துன்னு போயிடுவாங்க. இப்படி இறைவனின் கருணையால் பஞ்சபூதங்களை கொண்டு நாம் பிறந்தோம், அதுதான் உண்மை. இப்போ இறைவன் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு பூவை பற்றி. அது என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா அக்னிப்பூ. அந்த அக்னிப்பூ எப்படின்னா பாருங்களேன், இதை சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. 2-3 நிமிஷத்தில் இதை சொல்ல நினைக்கிறேன். ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது. இப்போ நான் நல்லா தாராளமாக இந்த
சேர் எனக்கு வசதியாக இருக்குது. இப்போ நான் கிளம்புறேன், இன்றைக்கி வண்டியில் தான் வந்தேன், ஆனால் வரலன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அம்மா நாங்கள் 3 பேர் காரில் போகிறோம், நீங்களும் வரீங்களா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இங்கே ஏதோ விழாலாம் நடக்குது போல், இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பிளாக் சைதாப்பேட்டில், என்னால் வரவே முடியல, போகும்பொழுது வேறு வழியாக கூட்டின்னு போகிறோம், வந்துடுறீங்களா? 4 பேராக போகணும், ஆனால் ரொம்ப இடுக்கின்னு போனோம், என்னெல்லாம் கூட்டிகிட்டு 4 பேராக போகணும்னு நினைக்கிறதே தப்பு நீங்கள், ஆனால் நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க, நானும் ஏறிட்டேன். நம்ம எப்படி இருப்போம்? இட வசதியே இல்லாமல் இருப்போம். எனக்கு நீங்கள் கொடுத்தது பெரிய விஷயம், இடம் கொடுத்தீங்க, நீங்கள் என்னை கூப்பிட்டுட்டீங்க இருப்பீங்க. 3ஆவதாக இருக்கிறாங்க, இவங்களை யார், இவங்கள பாட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க, இங்கே நானும் தானே நசுங்கிறேன். அப்போ வசதியாக இருந்தேன்னா ஒரு சின்ன இடத்துக்கு வரணும்னா எனக்கு கஷ்டம். இப்போ சின்ன இடத்துல இருக்கேன், என்னுடைய முதலாளி சொல்கிறார், 1 மாதம் நான் யூஎஸ் போகிறேன், என்னோட பங்களாவில் நீ இருப்பியாப்பா, 3 வேளை சமையலையும் பண்ணிவிடுவாங்க, ஏசிலாம் இருக்கியான்னு கேட்டால் அதை விட என்னையா இருக்கேன்னு. அதே அந்த முதலாளிக்கிட்ட நான் ஊருக்கு போகிறேன், என்னோடது ஒரே ஒரு அறை தான், நீங்கள் குடும்பத்தோடு வந்து இருக்கிறீங்கன்னா பூட்டிட்டு போப்பா, அங்கே திருட ஒன்றும் இல்லைன்னு. அப்போ என்னால் என்னை சுருக்கிக்கிறது கஷ்டம். இது நான் சொல்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியுதா? உங்கள் சேர்லேயே யாராவது கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா, பக்கத்தில் உட்காரட்டுமானா நம்ம தரது யோசிப்ப முடியாது. ஆனால் இறைவன் எவ்வளவு கருணனா, நீக்கமற நிறைந்திருக்கின்றான். எனக்காக உங்களுக்காக அந்த சின்ன சன்னதியில் முருகனா நிற்கிறான். எவ்வளவு பெரிய இறைவனை அன்பு, பக்தி, மந்திரங்கள், தமிழ் வார்த்தைகள்னு சொல்லி சின்ன அறையில் கட்டி போடுறனே, அவனும் இறுக்கமாக இருக்குன்னா இல்லை, என்ன வேணும் நான் தரேன் அப்படின்னு இருக்கான் இல்லையா சந்தோஷமா, அதுக்கு பேர் தான் கும்பாபிஷேகம். வானம் வழியாக இருக்கின்றான், வானம் முழுதும் இருக்கின்றான். அதனால தானே யாராவது என்ன எப்படி இருக்கீங்க, கடவுள் அருள நல்லா இருக்கும், ஏன் வானத்தை பார்த்து சொல்றோம், எங்கும் இருக்கின்றான், அண்டவெளி, சிதம்பர ரகசியம் அதான். அப்படி இருக்கக்கூடிய இறைவனை வேதியர்கள் கும்பாபிஷேகம் பொழுது சொல்லும் அத்துணை மந்திரங்களிலும் அந்த நாபியிலிருந்து காற்று மேலே போய் கீழே இறங்கும், மேலே போகும், கீழிறங்கும். அந்த காற்றின் வழியாக இறைவன் வந்து அவர்கள் இருக்கும் அந்த தர்பையை கொண்டு தான் அவர்கள் செய்வார்கள். தர்பைன்றது நான் சயின்ஸ் படித்ததுனால அடியன் சில விஷயங்களை சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர், இதெல்லாம் வந்து குட் கண்டக்டர். எலக்ட்ரிசிட்டின்றது பாஸ் ஆகக்கூடியது. நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டில் ரப்பர் செருப்பு போட்டு ஏறு, கரண்ட் ஷாக் அடிக்காது, அது நமக்கு தெரியும். ஆனால் சில விஷயம் நீர், இரும்பு, காப்பர் இதெல்லாம் எடுத்துன்னு போனால் ஷாக் அடிச்சிடும். ஏன், அது வழியாக மின்சாரத்துக்கு ஊடுருவ முடியும், பெனட்ரேட் ஆக முடியும். அது மாதிரி இருக்கக்கூடிய இவர்களுடைய மூச்சுக்காற்றில் இருக்கும் இறைவன் அடுத்தது வர்றது அக்னியில் வர. அக்னியில் வந்த உடனே வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்தாளி வந்தால் எப்படியெல்லாம் கவனிப்போம், அது மாதிரி வந்த இறைவன். இப்போ இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது என்ன இருக்கும், அண்டத்தில் இருக்கும் முருகப்பெருமான் காற்றின் வழியாக வந்து அந்த அக்னி குண்டத்தில் இருக்கும் அக்னியில் வந்திருப்பார். வந்த உடனே யோசிச்சு பாருங்க, ஆகுதின்னு கொடுப்போம். எல்லா பிரசாதங்கள், உணவு, உடைன்னு உபச்சாரம் பண்ணுவோம். வந்தவரை உட்கார வச்சு எங்களுக்காக வந்திருக்கீங்க, ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க, பெரிய உருவத்தோடு பெரிய விஷயமாக இருக்கும், நீங்கள் சுருக்கி கொண்டு எனக்காக வந்திருக்கீங்க, ஆஸ்வாசமா உட்காருங்க சுவாமி, நீர் அருந்துங்கள், அவிர்வாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாமே நெருப்புக்கு நம்ம கொடுப்போம். கொடுத்த உடனே சுவாமி என்ன சொல்லுவோம், எங்களுக்காக கும்ப நீரில் போய் நீங்கள் இருக்கிறீங்களா, அந்த இடத்துல நீங்கள் போயிடுங்க, அங்கேருந்து கல் சிலைகளுக்கு எடுத்துக்கொண்டு அங்கு நீங்கள் எழுந்தருள வேண்டும்னு எடுத்துன்னு போகிறோம். அதே பஞ்சபூதங்கள். அப்போ நேராக போய் கும்பத்தில் சுவாமியை வைக்கிறோம். கும்பம் வந்த உடனே என்ன ஒரு விஷயம்னா, கும்பத்துக்கு நீருக்கு உருவம் கிடையாது, ஆனால் கும்பத்துக்கு உருவம் உண்டு. கும்பத்தில் இறைவன் இருக்கின்றான். அங்கே இருக்கக்கூடிய தேங்காய் தான் இறைவனுடைய சிரசு. ஏன் தேங்காய் கிடைக்கல, என்ன பண்ணலாம், சரி வட்டமாக இருக்கும், கிர்னி பழம் கூட வாங்கிட்டு வந்துரு, இப்போ கிர்னி பழ சீசன், கிர்னி பழத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருன்னு சிவாச்சாரியர்கள் சொல்லுவாங்கன்னா மாட்டான். ஏன், இறைவனின் சிரசாக பாவிக்கப்படுவது இந்த முக்கண்ணோடு இருக்கும் ஞானத்தோடு இருக்கும் தேங்காய் தான். அங்கே இருக்கக்கூடிய மாவிலைகள் இறைவனுடைய சிகைகள். அங்கே இருக்கக்கூடிய அந்த கும்பத்தில் சுற்றி இருக்கப்பட்டும் வேதிய நூல்கள் எல்லாமே அவனுடைய நரம்பு, எலும்பு. உள்ள இருக்கக்கூடிய நீர் இறைவனுடைய உதிரம். இப்படியாக இறைவன் இருக்கின்றான். அந்த கும்பத்துக்குள்ள 7 விஷயம் போட்டிருப்பாங்க, தங்கம், வெள்ளி, இதெல்லாம். நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்துலேயும் 7 தாது பொருட்கள் உண்டு, மெக்னீஷியம், பொட்டாசியம். பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த 7 விஷயம் அந்த கும்பத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமே போனீங்கன்னா கும்பாபிஷேகத்தில் பார்த்துருப்பீங்க, பெரியவங்க உன்னிப்பாக பார்க்கலாம்.
அந்த கும்பாபிஷேகம் நடக்கும். நான் இதை ரொம்ப சுருக்கி சொல்றேன், இது ரொம்ப பெரிய விஷயம் கும்பாபிஷேகம். ஆனால் பஞ்சம் பூதங்களை பற்றி இப்போ முருகன் அந்த அக்னியிலிருந்து வரும்பொழுது எனக்கு இதை சொல்லணும்னு ஒரு அவா. அந்த கும்பாபிஷேகம் அக்னி குண்டத்திலிருந்து இறைவனுடைய சன்னதிக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி, தாமிரம், காப்பர், சில்வர், அதில் இருக்கிற மெலீசா இருக்கக்கூடிய நூல்களை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த நீரின் வழியாக இருக்கும் இறைவன் சிவாச்சாரியர்கள் கொண்டு அந்த மூர்த்தத்திற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது, எனக்காக நான் வடிவமைத்த கல்லில் நான் எந்த அழகான அமைப்பில் ரசிக்க வேண்டுகின்றேனோ அந்த இடத்திற்கு அந்த உருவத்தில் இறைவன் வருகின்றான். முருகா நீ வந்தனா வேல் இல்லாமல் இல்லைன்னா எனக்கு கன்வின்சிங்காக இல்லைப்பா. முருகா வள்ளி தேவையான இல்லாமல் கூட நீ இருக்கிற தலங்கள் உண்டு, மயில் இல்லாமல் இருக்கும் மூர்த்தங்கள் உண்டு. எங்கள் மயிலையில் பார்த்தீங்கன்னா அற்புதமான மூர்த்தம், நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு ஒரு செய்தி. முருகன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலன்னு பேர். மயிலையில் மயில் மீது அமர்ந்திருப்பார். எங்குமே காண முடியாத மூர்த்தமாக வள்ளியும் தெய்வ யானையும் 2 யானை மேலே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அற்புத மூலவர் கோலம், இதுதான் சிங்கார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களில் ஒவ்வொரு விதமான மூர்த்தங்கள். வில்லேந்திய முருகன் இருக்கின்றார், பெரிய வளையமணிந்த முருகன் இருக்கின்றார். இதெல்லாம் அடியனுக்கு எப்படி தெரியும்னா, இறைவனுடைய பெருவுள்ளம். ஒரு 8 ஆண்டுகளாக பொதிகை ஆலய தரிசனத்தில் ஒரு 200-250 திருக்கோயில்கள் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு இடத்தில் முருகனை பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமாக இருப்பார். காலை மயில் மீது வைத்த முருகன், நிறைய கோலங்களில் முருகன் இருப்பான். ஆனால் என்ன விஷயம்னா, சேவல் கொடி இல்லாமல் இருப்பான், மயில் இல்லாமலும் இருப்பான். தனி பாலமுருகனாக துணைவியர் இல்லாமலும் இருப்பான். ஆனால் வேல் என்பது இல்லாமல் இருப்பான். வேல் மட்டும் இருக்குமா? அது இருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கதிர்காமம் போன்ற தலங்களில் வேல் வழிபாடு. வேல் மட்டும் இருந்தாலும் அதை நான் முருகன் என்று ஒத்துக்கொள்வேன். முருகன் மட்டும் வேல் இல்லாமல் இருந்தால் இது அழகாக இருக்கிறானே இவன் ராமனா முருகனான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் தான் யாருன்னு புரியும். அப்போ முருகன் என்றாலே எது பிரதானம்? வேல். அப்போ வேலோடு நான் செய்யும் அந்த மூர்த்தத்தில் எனக்காக அவன் வேலேந்தி வந்து நான் தான் முருகன் என்று அவனையும் நிரூபித்து கொண்டு நான் சொல்லும் இடத்தில் இருந்து அவன் ஆட்சி பண்ணுகின்றான், எனக்கு எல்லாம் கொடுக்கின்றான், சிறிய இடத்தில் இருக்கின்றான் என்றால் இறைவனுடைய பெரும் கருணையே என்னவென்று சொல்லுவது. நான் சொன்னது முருகருக்கான எல்லா கோயில்களில் இருக்கிற எல்லா இறைவனுமே அப்படிதானே அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வந்திருப்பார். அண்டத்தில் இருப்பவனை பஞ்சபூதங்களும் எடுத்து கொண்டு வந்து எப்படி என்னை கொடுத்ததோ அதற்கும் முன்பு இறைவனை அந்த திருக்கோயில்களில் கொடுத்தது. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஆகாயமும் காற்றும் மேலே, நீரும் மண்ணும் கீழே, இது ரெண்டுத்துக்குமே நடுநிலையாக இருப்பது நெருப்பு. இதுதான் ஒரு கனெக்ஷன். அப்படி இருக்கும் நெருப்பு பூவாக முருகன் வந்தான். நடுநிலை மாறாத கடவுள். எப்படி? நீர் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெதன்னு இருக்கு, கொஞ்ச நேரத்தில் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஜில்லுன்னு ஆகிடும். இதே ஒரு பாத்திரத்தில் விட்டு சுட வச்சா சுடு தண்ணி ஆகிடும். அப்போ நீரினுடைய தன்மை மாறும். ஆமாம். மண்ணினுடைய தன்மை, ஆமாம், நஞ்சை இருக்குது, புஞ்சை இருக்குது, சில இடங்களில் சில தாவரங்கள் தான் வளரும். மண்ணின் தன்மையும் மாறும். வானத்தின் தன்மை மழை வரா மாதிரி இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது, மாறும். காற்றின் தன்மையும் மாறும். தென்றல்னு தெற்கு பக்கத்தால் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், அனல் காற்று இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துலையாவது நெருப்பை ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடும்னு இருக்கானா? கிடையவே கிடையாது. எந்த சமயத்துலையும் நெருப்பு நெருப்பு தான். இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த ஊரில் நீரும் நிலமும் காற்றும் ஆகாயமும் ஒரு மாதிரி இருக்கும். இதே வேறு ஊருக்கு போனால் சில பேர் மேலை நாட்டிலிருந்து வந்து எங்கள் ஊர்லலாம் இவ்வளோ வெயிலே கிடையாது, ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. ஆனாலும் எந்த இடத்துல அடுப்போ விளக்கோ ஏற்றினா எந்த இடத்திலும் சுடும். எப்போ பனிக்கட்டியாக இருக்கும் சில ஊர்களில், அந்த சமயத்தில் கூட நீர் தான் அப்படியே பனிக்கட்டியாக மாறி இருக்கும், தேங்காய் எண்ணெயெல்லாம் கட்டிக்கும். ஆனால் நெருப்பை ஏற்றினா அந்த இடத்துல நெருப்பு நெருப்பு தான். அப்போ இடத்திற்கும் மாறாதது என்ன? தன்மை மாறாதது நெருப்பு. எந்த இடத்திலும் மாறாத நெருப்பு. அதுபோல எக்காலத்திலும் நம்முடைய அன்பை ஏற்று அவனுடைய அருள் மாறாது. ஏனென்றால் அவன் ஒரு நெருப்பு பூ. சுவாமி தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறார். நேத்திக்கு என்ன சீனு? நெற்றிக்கண்ணை திறந்த உடனே காமவேள் அழிந்தான். இப்போ அதே நெற்றிக்கண்ணை திறக்கின்றார், செவ்வேள் வருகின்றான். அந்த கண்ணுக்கு என்ன ஆற்றல் பாருங்களா! அது நினச்சா அழிக்கவும் முடியும், பெரும் சக்தி, தனக்கு ஒப்பான சக்தியை கொடுக்கவும் முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கது இறைவனுடைய நெற்றிக்கண். அதனால் தானே முருகனுக்கு 18 கண்கள்னு சொல்கிறோம். ஏன்? முக்கண் உடையவன். 6க்கு 3, 6 3 18 கண்களை உடையவன் முருகப்பெருமான். அப்படி திறக்கிறாராம். இறைவிக்கே இந்த மாதிரி தான் வரப்போகிறதுன்னு தெரியாதாம்.
குழந்தை வேணும். எவ்வளோ நாள் சொல்லிட்ட உடனே ஒரு தடவை 2 தடவை காக்க வைத்தவர் அதுக்கப்புறம் கொடுத்துடலான்னு இப்படி நிற்கிறார். நெற்றிக்கண்ணை திறக்கிறார். ஒரு பொறி வருது. அந்த பொறி வந்த உடனே இருக்கும் தேவர்களுக்கெல்லாம் அப்படியே கன கன கனன்னு இருக்கான். ஓடுறாங்க. இந்த கச்சியப்பர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு பெரிய கப்பல் வந்துதான், கரை தட்டிச்சான். அந்த கப்பலுக்குள்ள நிறைய அசைவம் இருந்துதான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காக்கைகள் எல்லாம் என்ன பண்ணுச்சான், உணவுக்கு ஆசைப்பட்டு அந்த உணவை சாப்பிட ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரமாகி கப்பல் புறப்பட்டுடுச்சு. நடுக்கடலுக்கே போயாச்சு. அதுவரை நல்லா சாப்பாடு சாப்பிட்ட காக்கைகளுக்கு அப்புறம் தான் புரியுது, ஓ நிலத்துல இருந்த கப்பல் கிளம்பிடுச்சுப்பா, நட்ட நடுக்கடல்ல இருக்கும் அப்படின்றதே புரிஞ்சுதான். எதுக்கு? இந்த காக்கைகளுக்கு. உடனே எல்லா காக்கைகளும் சேர்ந்து, வா நம்ம ஒரு பக்கம் பறக்கலாம், இந்த பக்கமாக தான் இருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம வந்த ஊர் அப்படின்னு பறக்குதான். பறந்து 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 ஒரு 5-10 நிமிஷம் போச்சான். கண்ணுக்கு எட்டின தூரம் வரை ஊரே இல்லையா. பயம் வந்துருச்சான். ஊரே வரலன்னா நான் எங்கே இப்படி பறந்துட்டேவா இருப்பேன், எனக்கு ஒரு இருப்பிடம் வேணுமே. இரு அந்த கப்பலாவது கண்ணுக்கு தெரியுது, மறுபடியும் போய் கப்பலில் உட்காந்துடலாம், வாங்க 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 அப்படின்னு கப்பலில் உட்காருதான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கால ஒரு ஊர் வரா மாதிரி இருக்கு, பறக்கலாமான்னு காக்கைகள் அப்படியே பறந்து போதான். ரொம்ப தூரம் பறக்கிறோம்ப்பா, கண்ணுக்கு எட்டின வரைக்கும் எந்த ஊரும் இல்லை, இப்படியே பறகுனா தோல்லாம் வலிக்குது, ரக்கையெல்லாம் வலிக்குது, என்ன பண்ணலாம், வா 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 கப்பலுக்கே போயிடலாம், உட்காரவாது முடியும். அப்படி எப்படி ஒரு நிலையே இல்லாமல் காக்கைகள் மறுபடியும் மறுபடியும் அந்த கப்பலை நோக்கி வந்ததோ, தேவர்கள் அச்சோ சுவாமி கண்ணை திறந்தாரு, இவ்வளோ அனலா இருக்கேன்னு 4 பக்கமும் ஓடினாங்களாம். எல்லா இடத்துலையும் ரொம்ப தகதகன்னு இருக்கான். அந்த அனலை தாங்க முடியல. சரி சுவாமி கிட்டேயே இருந்துடலான்னு வராங்களாம். அங்கே அதை விட இருக்கான். அச்சோ முடியலையே, மறுபடியும் ஓடுறாங்களாம். ஒன்றுமே புரியலையா. இவர்கள் தான் ஓடினார்கள் என்றால் உமாதேவியும் அந்த அனல் தாங்காம ஓடினானா. இது என்ன சொல்லாம கொள்ளாம இவர் பாட்டுக்கு ஏதோ பண்றாரு அப்படின்னு கொஞ்சம் வருத்தம். ஆனா ஓடுறா. ஓடும் பொழுது அவளுடைய கால்களில் நூபுரம்னு சொல்லக்கூடிய சதங்கை மணிகள் அப்படியே உதிர்ந்தன. உதிர்ந்த உடனே அந்த மணிகளிலிருந்து வந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கவல்லி, முத்துவல்லி, புஷ்பராகவல்லி, கோமேதகவல்லி, வைடூரியவல்லி, வைரவல்லி, மரகதவல்லி, பவளவல்லி, இந்திர நீலவல்லின்னு 9 பெண்கள் வந்தாங்க. வந்தவர்கள் அப்படியே சிவபெருமானை பார்த்தார்களாம். சிவனுக்கு இந்த 2 கண்ணில் இப்படி பார்த்தாராம். உடனே அவர்கள் கருவுற்று விட்டார்கள். இறைவிக்கு இது வேற சொல்லாமே ஒரு குழந்தை ஏதோ உருவாக்குறார், இந்த பெண்கள் வேற கருவுற்று இருக்கிறார்கள், என்னப்பா நடக்குதுங்க. என்னுடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது நேராக தன்னுடைய நெற்றியில் வந்த ஜோதி அப்படியே இருக்கு. இவர்களெல்லாம் இது நான் ஒரே சமயத்தில் மல்டிபிள் சீனை சொல்கிறேன். இப்போ இருந்த தேவர்கள் ஓடி ஓடி வராங்க. கூட இருந்த பார்வதி ஓடி போயிட்டு வந்தா. அப்போ அவளுடைய கால் அணியிலிருந்து அந்த அழகான அணிகலனிலிருந்து 9 மணிகள் 9 பெண்களாக வந்து கருவுற்று விட்டார்கள். அப்போ முருகனுக்கு முன்னாடியே வந்தாச்சு இவங்க. இந்த 9 பெண்களும் கருவுற்று இருக்கிறார்கள். இப்போ இந்த ஜோதி என்னாச்சுன்னு சொல்லலையே, அந்த ஜோதி இருக்கு, அப்படியே இருக்கு. உடனே சுவாமி கூப்பிட்டாராம். ரொம்ப தகதகன்னு இருக்கும். அக்னி நீ வந்து தூக்குனாராம். அக்னிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுவும் ஒரு நெருப்பு தானே, நான் ஒரு நெருப்புன்னு தூக்கி பார்த்தாராம். ஆனால் சுடுதான். யாருக்கு? அக்னிக்கு. சுவாமி இது சுடுது. இப்போ ஏதோ சுட சுட நம்ம கையில் வச்சா இந்த சப்பாத்தியெல்லாம் இப்படி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இப்போ நம்ம ரொம்ப சுட்டா இரு வாயு நீ வா அப்படின்னாராம். வாயு வந்து கொடுங்க அக்னி, எனக்கு சுடு இந்தாங்க நீங்கள், எனக்கு சுடுது இந்தாங்க நீங்கள், இந்த மாதிரி விளையாடிட்டே போகிறாங்க. ஏன்னா 2 பேராலையும் அந்த அனல் அந்த நெருப்பு கனல் தாங்க முடியல. ஆனால் மாறி மாறி போகிறாங்க. எது வழியாக செல்கிறார்கள்? ஆகாயத்தின் மார்க்கத்தில் செல்கிறார்கள். யார் 3 பேர் வந்துட்டா? நெருப்பு, வாயு, ஆகாயம். திருப்பியும் பஞ்சபூதங்கள் பாருங்க, 3 பூதங்கள் வந்தாயிற்று. அப்படியே வந்ததை அவர்கள் என்ன செய்தார்களாம், இதற்கும் மேல் என்னால் முடியாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய சரவண பொய்கை என்ற அந்த பொய்கையில் போட்டார்கள் அந்த நெருப்பை. அந்த நெருப்பு சுடர் அதில் வந்தவுடனே அதில் இருக்கக்கூடிய அந்த கனல் தணல் எல்லாம் அப்படியே குறைஞ்சு அப்படியே வந்து அங்கே இருக்கக்கூடிய மணல் தட்டில் இடித்தது. இப்போ எங்கே எது வந்தாச்சு? நீரும் வந்தாச்சு, மண்ணும் வந்தாச்சு, 5 பூதங்களும் வந்தாயிற்று. வந்த உடனே அங்கே 6 தாமரைகள், 6 தாமரையில் 6 குழந்தைகள். தாமரை மலர்கள் 6 அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6 அன்னை ஆவல் கொண்டாட தழுவிடும் போது குழந்தைக்கு முகங்கள் 6 6 முகன் அவன் பேரு 6 முகன்
அவன் பேரு பாரில் அழகில் அவனுக்கிணையாறு அந்த வள்ளி மணாளனை வாயார வாழ்த்தி வாழ்க்கையிலே முன்னேறு தாமரை மலர்கள் 6 அப்படின்னு 6 பத்மம், 6லேயும் 6 குழந்தை. இதை பார்த்த உடனே சில பேருக்கெல்லாம் சில குழந்தைங்களை பார்த்தாலே அள்ளி கொஞ்சனம் போல தோணும். அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே 6 பெண்கள் இருந்தாங்க. அழகாக இருக்குப்பா இந்த குழந்தையை, நான் ஒன்று எடுத்துக்கிறேன்னு எல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்புறம் தான் தேவலோகத்தில் எல்லாரும் ஒரு நிலைக்கு வராங்க. அப்பா அப்படின்னு தேவர்கள் வந்தாச்சு. சுவாமி சொல்ற சந்தோஷமா, குமர கடவுள் வந்தாச்சு, உங்கள் கவலையெல்லாம் போயாச்சு. அம்பாள் அப்படிக்கும் அப்படின்னு வந்து நின்னா, என்னம்மா என்ன சொல்லவே இல்லை, எல்லாமே முடிஞ்சாச்சு, நான் வேணாம்மா குழந்தைக்கு உங்களுக்கு சிரிக்கிறாராம். அதுக்குள்ள வயிறெல்லாம் பெருத்து போய் அந்த 9 நவமணிகளும் இருக்கும். நவமணிகளும் அம்பிகைக்கு ரொம்ப பிடிக்கும். கடுக்கன் தியாகராஜ தேசிகர்னு ஒரு முருக பக்தர். அவர் பார்த்தீங்கன்னா நவரத்தின கற்கள் இருக்கு இல்லையா, வைரம், வைடூரியம், நீலம், புஷ்பராகம், பதுமராகம், இந்த 9 வைடூரியம் வரைக்கும் இருக்கக்கூடிய 9ஐ வைத்து முருகனுக்கு சுவாமிமலை நவரத்தின மாலைன்னு எழுதியிருக்கார். இப்படி சொன்னால் சிலருக்கு தான் புரியும், ஆனால் பலருக்கு ஒரு வரி பாடினா தெரிஞ்சிடும். அமரர் சீர்காழி ஐயா பாடின பாடலால் தான் அதெல்லாம் வந்தது. பொன்ஏரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உளத்தினில் நினைப்பதெல்லாம் உடனே கைகூடும்னு எழுதினார் இல்லையா, அது முத்து. இப்படி 9 மணிகளும் முருகன்னு அவர் எழுதின பாடல் உண்டு. இது இப்படின்னா அகத்தியர் அருளியது அம்பாளுக்கு. அது என்னன்னா லலிதா நவரத்தின மாலை. கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கணவான தவம் பெற்றும் தெளியார் நிலையன் நிலவம் பெருகும் பிழையேன் பேச தகுமோ பற்றும் வைர படைவாழ் வைர பகைவர்க்கெமனாக எடுத்தவளே வற்றாத அருச்சுனையே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. முலக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோலக்கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளிக்குவையே சரணம் நிலத்திருமேனியிலே வருவாய் நினைவற்றெளியே நின்றேன் அருள்வாய் வாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. இந்த வாலைக்குமரி யார் தெரியுமாங்க? பாலாம்பிகையா அம்பாள் இருக்கா இல்லையா, சில இடங்கள்ல சின்ன பெண் தெய்வமாக இருக்கா, அவளுக்கு தூய தமிழ்ல வாலைக்குமரின்னு பேர். வாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. நடுவில் பாடிக்கிறேன், எதுக்குன்னு சொல்லிடுறேன். சப்பாத்தி நல்லா வரணும்னா என்னங்க பண்ணணும்? சாஃப்டாக வரணும். அடிக்கடி அடிக்கடி நீர் விட்டு சுடு தண்ணி விட்டு நம்ம பிசைவோம் இல்லையா, நம்ம மனசு ட்ரை ஆகிடுது. சொல்ல 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 நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே மேலே நிற்குது. ஆனால் உள்ளே போனோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறதெல்லாம் விதையாக உள்ளே போயிடும். அப்போ பாட்டாக பாடும் பொழுது உங்கள் மனசு என்ன ஆகிடுது, சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் ஈரமாக ஆகிடுது. அப்படியே சொதன்னு இருக்கும்பொழுது ஒரு 4 பாயிண்ட்டை போட்டுடுறது. அது அப்படியே உள்ளே போய் ஆஹா முருகன் வரானா, சுவாமி அங்கே இருக்காரா, அம்பாள் இங்கே இருக்காளா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு காலத்திற்கும் மனத்தில் இருக்கும். இங்கே 9 பெண்களும் அப்படியே வருத்தத்தோடு இருக்காங்க, ரொம்ப நாள் கருவுற்று இருக்கிறார்கள். சுவாமி சொன்னாங்க, சரி உன்னுடைய கோபம்லாம் போதும், பாவமாக இருக்காங்க, நீ அவங்கள அருட்பார்வை பார்த்தால் பிள்ளைகள் ஈன்று விடுவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அம்பிகையினுடைய கோபம் எல்லாம் எம்மாத்திரம். அம்மா கோபம் எவ்வளோ நேரங்க இருக்கும், கோவப்படுவோம், இன்னைக்கெலாம் பேசக்கூடாதுன்னு இருப்போம், அடிச்சிருவோம் குழந்தைங்கள. அம்மா கோவம் என்னங்க, அப்பா கோவம், அதை அடிச்சிட்டோன்னு வைங்களேன். அந்த காலத்துலேயாவது உங்கள் அப்பாக்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க. இன்னைக்கு உங்கள் மகன்லாம் எப்படி இருக்காருன்னா விளையாட்டு பொம்மை மாதிரி இருக்கார். யாருமே அவ்வளோ கண்டிப்பான அப்பாக்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. குழந்தைலாம் மேலே ஏறி விளையாடுது இந்த காலத்து அப்பாக்களோட. அடிச்சிட்டோன்னு வைங்க, கண்டிப்பு, குழந்தைக்கான ஒழுக்கம் அடிச்சிட்டோம். அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரோ அடிச்சிட்டிங்க. ஆனால் உண்மையாக சொல்லுங்களேன், இரவு அந்த குழந்தை அழுதுட்டு தூங்கும் பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த குழந்தை முகத்தையே பார்ப்போம்,
நல்லா அடிச்சிட்டேன்ல, இல்லை கூட இருக்க கோவம் வந்தது, ஒரே சேட்டை முடியல 2 வச்சுட்டேன், பாவமாக தூங்குது பாரு. இதுதானே ஒரு தாய்மை அப்படின்றது. தந்தைக்கும் தாய்மை இருக்கலாமே, தப்பில்லையே. அப்படி ரத்தினவதி மீது தாய்மை வந்தது தானே தாயுமானவ சுவாமிகள். அப்போ தந்தைக்குள்ள கருணை வந்தால் அதுவும் தாய்மை தானே. அப்படி ஒரு தாய்மையோடு அம்பாள் அப்படியே அருட்பார்வை பார்த்தாலாம். அந்த 9 பேரும் அழகாக பிள்ளைகள் ஈன்றார்கள். மாணிக்கவல்லி வீரவாகுத்தேவரை ஈன்றாள். முத்துவல்லி வீரகேசரி, புஷ்பராகவல்லி வீரமகேந்திரர், கோமேதகவல்லி வீரமகேஸ்வரர், வைடூரியவல்லி வீரபுரந்தரர், வைரவல்லி வீராக்தர், மரகதவல்லி வீரமார்த்தாண்டர், பவளவல்லி வீராந்தகர், இந்திர நீலவல்லி வீரதீரர். ஒருத்தருக்கு ஒரு நிறத்தோல 9 நவ வீரர்கள் முருகனுக்கு இங்கே ரெடி ஆயாச்சு. சுவாமியை பார்த்து இப்போ சுவாமி அம்பாளை பார்த்து கேட்குறா, ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. குழந்தைய வந்துடுச்சா எனக்கு சொல்லுங்க. சரி வா போகலாம். எங்கே நான் வரல, நீ வா ஏன் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் சரவண பொய்கையில குழந்தை அழகா 6 பெண்கள் கிட்ட அப்படி வளருது. அது வளரும் பொழுது என்னவோ திரைப்பட பாடலாக இருந்தாலும் எனக்கு அது மனசுலேயே இருக்கும். ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தாய், அழகன் என முருகன் என இனிய பெயர் தந்தாய். அது ஒரு திரைப்பட பாடலாலாம் பார்க்க தெரியல எனக்கு. பொதுவாக தேவாரம் தான் பாடுவேன், திருப்புகள் தான் பாடுவேன். ஆனால் அந்த பாடலில் இருக்கிற அந்த தாய்மை ஆகட்டும், முருகரை கொஞ்சின விதம் நமக்கு மறக்கவே முடியாது இல்லையா. இப்படி 6 குழந்தைகளாக இருந்த முருகன் பார்வதி வந்தாலாம். எவ்வளவு நேரம் கோவம் பாருங்க. சுவாமி சொன்னாராம், உன் குழந்தைகிட்ட போனாராம், என் பையன்கிட்ட போன்னு சொல்லல். அதுதான் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றது. ஒரு பெண் புதிதாக திருமணம் ஆயிட்ட உடனே எங்கள் அம்மாவுக்கு இதான் பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு இப்படி தான் மருந்து சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லாமல், உங்கள் மாமியார் இருக்காரே அம்மா நீயே பார்த்துக்கோ, அவங்கள ஒரு 2 நாள் போய் இந்த மாதிரி டிஃபன் பண்ணால் அவங்களுக்கு உன்னை விடவே மாட்டாங்க, பொண்ணுன்னு வச்சுப்பாங்க, இனிமேல் உன் மாமியார் உனக்கு தாமா அப்படின்னு உன்னுடையது என்று சொல்லும் பொழுது நான் பண்ணணுன்ற ஒரு உணர்வு வரும்ல. அது ஒரு சின்ன சைக்காலஜி தானே. அந்த மனோ தத்துவம்லாம் சிவபெருமான் கிட்ட நல்லா இருந்தது. இவ கோவத்தில் இருக்கா, குழந்தைங்களை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு, அது என் குழந்தை தானே, சிவகுமாரன் என் குழந்தை தானே. எங்க முருகனை பார்த்தா நமக்கே நம்ம குழந்தைன்னு தோணும் பொழுது பார்வதிக்கு ஏங்க தோணாது? நம்ம என்ன அழிச்சாட்டியம், நம்ம இல்லை நான்லாம் என்ன அழிச்சாட்டியம் பண்ணாலும் என்னையும் ஒரு மகவுன்னு அவள் வச்சிருக்கா இல்லையா. கற்பகாம்பிகை, பூரணி, மனோன்மணி, தயாவரி, பராவரி, புராதரி, தராதரம் எல்லாம் பொற்புடன் அளித்த சிவசக்தி உதவு புத்திரி மகமாயி என்று சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிதனில் ஏறவில்லையோ? நான் தமிழில் இத்தனை பாடுறேன், காதில் விழ. தேஹி பிக்ஷான் தேஹி, தேஹி என்றால் உனக்கு ஈய வகையிலையோ? என்ன தேஹி தேஹின்னு கையேந்திரன், உனக்கு கொடுக்கறதுக்கு இல்லையாப்பா எதுவுமே? தீன ரக்ஷகி அல்லையோ, நீ தீன ரக்ஷகிப்பா, தீன ரக்ஷகி அல்லையோ? ஆறுலகில் பெற்ற தாயன்றி மக்கள் தம்மை ஆதரிப்பவரார் சொல்லாய் அன்னையே, இன்னும் பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரட்சிக்கண்டாய். மேருவை வளைத்தவனிடத்தில் வளர் அமுதமே விரிபொழில் திருமயிலை வாழ் விரைமலர் குழல்வல்லி மறைமலர் பதவல்லி விமலி கற்பகவல்லி. இது கற்பகவல்லி அம்மை பதிகம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இந்த கற்பகாம்பிகையானவளை இப்படி இருக்கானா, அந்த இடத்துல முருகக்கடவுளை காணும் பொழுது பார்வதி தேவிக்கு எவ்வளோ கருணையாக இருந்திருக்கும். அந்த கருணையில் அப்படியே இருக்கலாம் பார்வதி. இருந்தாலும் கொஞ்ச நேரம் நான் இல்லாமல் இந்த சுவாமிக்கு பாரு குழந்தையெல்லாம் வந்துடுச்சு அப்படின்ற உணவில் இருக்கும் பொழுது சுவாமி சொன்னாராம், போ உன் குழந்தைய போய் தூக்கி கொஞ்சு அப்படின்னு இப்படி திரும்புகிறாராம். இந்த வார்த்தை கேட்ட உடனே 6 முருக குழந்தை இருக்குல்ல, 6ம் தத்தக்கா பத்தக்கா தத்தக்கா பத்தக்கான்னு அம்மா அப்படின்னு வருதான். அந்த வார்த்தை யாருக்குமே, அதனால தானே பிக்ஷை எடுப்பவர்கள் கூட அம்மா தாயே என்று சொல்லும் பொழுது நமக்கு மனசு உருகுது. அந்த குழந்தைங்க எல்லாமே அம்மா, அதுவும் உண்மையாக சொல்லணும்னா அலுவலகம் போயிட்டு வரும்பொழுது எங்கள் அம்மா கிட்டலாம் குழந்தைய விட்டுட்டு சாயந்தரம் வரும்பொழுது நம்ம குழந்தை பார்த்து வளர்த்து காலையில் விட்டுட்டு போன குழந்தை அம்மானு கூப்பிட்டாலே கஷ்டமாயிடும். அப்போ அம்பிகை முதலில் முருகனை தரிசிக்கின்றாள். அழகாக இருக்கு அம்மா அப்படின்னு வந்த உடனே அந்த அவளுக்கு எப்படி இருக்கும், எதை தூக்கலான் இருக்கும். ஐயோ எல்லா குழந்தையுமே ஒன்றை தூக்கிட்டா ஒன்று வருத்தப்பட்டுருமே அப்படின்னு இப்படி 6ஐயும் அணைச்சாலாம். 6ம் ஒரு திருமுருகனாக மாறி 6 முக கடவுளாக நின்றதாம். அதை தான் ரொம்ப அழகாக கச்சியப்பர் எழுதியிருப்பார். சில பாடல்கள் கச்சியப்பருடையதை நாம் தரிசிக்க வேண்டும். அதனால தான் இன்னைக்கு பாடல்களோடு சொல்ல வேண்டும் என்று அடியேன் இந்த புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தேன்.
அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர். முதல்ல அந்த ஜோதி எப்படி இருந்தது? ஒண்ணுமே புரியல. ஒரு உருவம் வந்தது, உருவமற்று போச்சு, ஒண்ணுமே புரியல. ஒரு ஜோதியாக வந்தது. பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும். அப்படியே 6 முகங்கள், கருணை பொழிதான் அந்த ஜோதியிலிருந்து வந்த முகங்கள். கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. நம்மை காப்பாற்ற, கலியுகத்திற்கு நம்மை உலகத்தில் இருப்பவர்களை உய்ய வைக்க ஒரு திருமுருகன் அவதரித்து விட்டான். அதுதான் உண்மை. அப்படி முருகன் வந்தாயிற்று. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை உதித்தனன்னு போட்டிருப்பேன். பிறந்தான் தானே சொல்லலாம். ராமன் கோசலை மணி வயிற்றில் பிறந்தான். தேவகி மணி வயிற்றில் வந்து பிறந்த பாலா கிருஷ்ணருக்கு. ஆனா இங்க பாருங்க, உதித்தனன் பிறந்தான் சொல்லல. பிறந்தான்னா அப்பதான் வந்தது, வயிற்றிலிருந்து வந்த கரு இல்லையே. இதுவும் அவசரம் தானே. எந்த இடத்துல எப்ப தேவையோ அப்படி வர்றவங்க தானே நம்ம சிவக்குடும்பம். நேத்தி தானே பார்த்தோம். அப்படி வந்து நின்றனால் உதித்தான். உதித்தான்றதுக்கு இன்னொரு ஆழமான பொருள் உண்டு. சூரியனை தான் உதித்தான்ற வார்த்தையில சொல்லும். இன்னைக்கு சூரியன் இப்ப இருக்காரானா இல்லை. ஆனா என்னுடைய தோழி வீடு யுஎஸ்ல இருக்கு, அங்க இருப்பார் சூரியன். காலையில பாத்தீங்கன்னா சூரியன் உதிச்சிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல சூரியன் வந்தாருன்னு அர்த்தம் இல்லையே. ஏற்கனவே இருக்கார், எப்போ இருக்காரு, என் கண்ணுக்கு இப்ப தெரிகிறார், அப்ப நான் உதித்தான். அப்ப முருகன் என்ற சிவசக்தியானவன் எப்பொழுதும் இருக்கின்றான். இந்த ஒரு சூரனை சம்ஹாரம் செய்விக்கும் காரியத்திற்காக என்னுடைய கண்ணில் தெரிந்ததால் அவன் உதித்தான். இப்ப புதுசா பிறந்த குழந்தைலாம் இல்லை, புதுசா வரா மாதிரி வந்திருக்கானே தவிர அவன் புதிதாக வந்தவன் அல்ல. அதனால்தான் கச்சியப்பர் அங்கே உதித்தான்னு வச்சார். அப்ப என்றும் இருப்பவன் எனக்காக என் கண் முன்னே தோன்றுகின்றான், உதித்தான். இப்ப உதித்து விட்டான். இதனாலதான் பாத்தீங்கன்னா காளிதாசன் கூட குமார அவதாரம்னு வைக்கல, குமார சம்பவம்னு வச்சிருக்காரு. சம்பவம்னா ஒரு விஷயம், என்ன கண்ணில் தெரிகிறார் ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஏற்கனவே இருந்த ஒரு பரம்பொருள் என்னுடைய கண்ணிற்கு இன்றுதான் புலப்படுகின்றது. அதனால்தான் காளிதாசன் முருக சரித்திரத்தை குமார சம்பவம்ன்ற பெயர்ல எழுதினார். இட்ஸ் அன் இன்சிடென்ட், அவ்வளவுதான். தெரிகிறது இப்பதான் உன் கண்ணுக்கு தெரியுது, அது உன்னுடைய தவப்பயன், அவ்வளவுதான். அவன் என்றும் இருப்பவன், இப்பொழுது வெளிப்படுகின்றான் அப்படின்ற மாதிரி குழந்தை வந்தது, அவ்வளவுதான். அம்பாளுடைய கோபம்லாம் எவ்வளோ நேரம் போயிடுச்சு. அழகா அந்த கோபம் போன உடனே சுவாமி சொல்றார், வரியா அப்படி உட்காந்துக்கலாம், உட்காரலாமே. முன்னாடி வரமாட்டேன், நான் வரமாட்டேன் இப்படிலாம் சொல்லிட்டு தானே வந்த அம்பாள். அவள் கோபம் அப்படியே முருக குழந்தையை அணைத்து அப்படியே ஆறுமுகமா பார்த்து அந்த ஒரு திருமுருகனை பார்த்த உடனே கோபம் போயிட்டு அழகா அந்த இடத்துல சரவண போய் படித்துறை அங்க போய் சுவாமி உட்கார்ந்தான். பக்கத்துல போய் அம்பாள் அழகா உட்கார்ந்தான். இந்த குழந்தை பாருங்க தளிக்கோ அப்படின்னு நடுவில் போய் உட்காந்து, என்ன உரிமை பாருங்க. அது சிவகுமாரன், இங்க இருக்கக்கூடிய முருகனுக்கு பேரு சிவசுப்பிரமணியர். ஆனா நிறைய இடத்துல சக்தி வேலனாகவும் இருக்கிறார் இல்லையா. நினைச்சிருந்தா அப்பா மடியில போய் உட்கார்ந்துருக்கலாம், இல்ல அம்மா அப்பா அப்பாக்கு அடுத்தது கூட போய் உட்கார்ந்துருக்கலாம். அந்த குழந்தையினுடைய உரிமை பாருங்க, அம்மா அப்பான்னு 2 பேருக்கு நடுவில் போய் அந்த குழந்தை உட்கார்ந்ததான். அப்ப எப்படி இருந்துதான்? சத்து சித்து ஆனந்தம். அது என்ன சத்து? சிவபெருமான். அடுத்தது சித்து அறிவு பராசக்தி. சத்தும் சித்தும் இருந்தா மட்டும் போதுமா? அங்க ஒரு ஆனந்தம் இருக்க வேண்டாமா? அப்படி ஆனந்தமா நடுவில் முருகப்பெருமான் நமக்காக காட்சியளிக்கின்றான். அப்படியே கண்ணை மூடி பாருங்க, முதலில் சோமாஸ்கந்தம் அப்படின்ற ஒரு மூர்த்தம் வந்த இடம் எதுனா சரவண போய். ஏலவார் குழல் இறைவிக்கும், ரொம்ப வாசனை மிக்க குழலம். அம்பிகைக்கு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏலவார் குழலம்மைன்னு இருக்கும், மட்டுவார் குழலம்மைன்னு சில ஊர், ஏலவார் குழலம்மைன்னு ஊர். ஏலவார்னா ரொம்ப வாசனை பொருந்திய குழலை உடையவள். ஏலவார் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும். அங்க சுவாமி எம்பிரான் உட்கார்ந்துட்டு இருக்கார், பக்கத்துல ஏலவார் குழலம்மை உட்கார்ந்துட்டு இருக்கா. பாலனாகிய குமரவேள் வந்துட்டான். ஹீரோ நம்ம கதாநாயகன் பாட்டுடை தலைவன் அவர் சொல்வார் தெரியுமா? பாட்டுடை தலைவன் யாரு? நக்கீரர் சொல்வர். அந்த பாட்டுடை தலைவன் குமரவேள் நடுவுறும் பான்மை ஞால மேலுறும். பார்க்க எப்படி இருந்ததா? ஈரவோடு பகலுக்கும் நடுவாய்
மாலையானது ஒன்று அழிவின்றி வைகுமாறு ஒக்குமால். என்ன அழகா எழுதியிருக்கார் இந்த வார்த்தைகள். சுவாமியை பார்க்கும் பொழுது எப்படி இருக்காராம், பொன்னார் மேனியன், வெண்ணீற்று உடையான், உடம்பு முழுக்க வெந்நீர். அப்போ அவரை பார்க்கவே எப்படி இருப்பார், வெள்ளை வெளேர்னு இருக்காராம். அப்போ பார்க்க மத்தியான வேலை எப்படி ஒரு வெள்ளையாக இருக்கும் வானம், அப்படி பகல் மாதிரி சுவாமி இருக்கார். பக்கத்தில் அம்பாள் எப்படி இருக்காளாம், அப்படியே எதிர்மறையாக இருக்காளாம், கண்ணங்கரேல்னு இருக்காளாம், இன்னும் இருட்டாக தெரிகிறாளாம். விளையாட்டாக ஒரு இடத்துல பாடுவாங்க. இது வந்து ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை பாடல். அம்பாளை தன்னுடைய இறைவனை தன்னுடைய மகனாக கொண்டோம் என்றால், கருநாக பழம் போல கருத்து வந்த பெண்ணுக்கு எலுமிச்சை பழம் போல எங்க பிள்ளையை ஊரெங்கும் தேடி பார்த்தும் ஒரு பிள்ளையும் கிடைக்காமல் புண்ணியமாய் போனதென்று பெண்ணை வாங்கினோம். ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம், ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். இந்த காலம் மாதிரி போல பொண்ணுங்க டிமாண்ட்ல. நம்ம பொண்ணு பார்க்கும் படலம்னு இப்போ எடுத்தோன்னா, ஒரு காலத்தில் பெண்ணை பெற்ற அப்பாக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் அக்கையில் ஒரு பேகை வச்சுன்னு காத்துட்டு இருந்த காலமெல்லாம் உண்டு. எடுத்து பார்த்து சேமிப்புக்கு மேலே திருமண கடன் போயிடுமா, செலவு போயிடுமா, ஊருக்கு போய் கடுதாசி போடுறேன்னு அவங்க இன்னும் போடலையே, இந்த பொண்ணுக்கு வரணமையுமா, அடுத்தது தங்கைங்கெல்லாம் லைனாக இருக்காங்களேன்னு வருத்தப்பட்ட காலம் ஒன்று. ஆனால் இன்றைக்கி பிள்ளை பெற்றவர்கள்லாம் ஒரு பொண்ணு கிடச்சா போகிறோங்க, பரவாயில்லைங்க. முன்னாடிலாம் நாங்கள் சைவம் தான் பார்த்தேன், இப்போ எதுனாலும் பரவாயில்ல. இல்லை, இப்போ எங்கள் வர்ணத்திலே எது இருந்தாலும் சரி, இல்லைங்க இந்த இதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஊராக நம்ம எவ்வளோ மாறிண்டே வரோம். அப்போ இது மாதிரி தான் தன்னுடைய பிள்ளையாக எலுமிச்சம் கலரில் இருந்தாராம் சிவபெருமான். அவருக்கு பொண்ணு பார்த்தாங்களாம், பொண்ணே கிடைக்கலையாம். சரி என்ன பண்ணுறது, நாகப்பழம் மாதிரி இருந்தாலும் அம்பாள், ஆனால் பார்க்க அழகாக இருந்தாலாம். கருநாகப்பழம் போல, இப்போ புரியும் அந்த பாட்டு, கருநாகப்பழம் போல கருத்து வந்த பெண்ணுக்கு எலுமிச்சை பழம் போல எங்க பிள்ளையை. 30-32 வயசு ஆயிண்டே போதே இவருக்கு. ஊரெங்கு தேடி பார்த்தும் ஒரு பிள்ளையும் கிடைக்காமல் புண்ணியமாய் போனதென்று பெண்ணை வாங்கினோம். ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். ஆனால் கருப்புனாலும் அம்பாள் கருப்பு அழகு தானங்க. காந்தலே ருசி கருப்பு அழகுனா யார்கிட்டேருந்து வந்தது, கிருஷ்ணன் கிட்டேருந்தும் அவ தங்கையாக இருக்கக்கூடிய பவானி உமாதேவி கிட்ட இருந்து தானே வந்தது. அப்போ கச்சியப்பர் இந்த காட்சியை கண்ணை மூடி பார்த்தாராம். சுவாமியை பார்க்கும் பொழுது ஒரு பகல் மாதிரி தெரியுதான், ஆஹா இவ்வளோ வெள்ளை வெளேர்னு இருக்காரேன்னு. அம்பாளை பார்த்தா இவ்வளோ மிட் நைட் மாதிரி இருக்கா, ஆனால் அழகாக இருக்கா, இரவு கூட அழகு தானே, அப்படி இருக்கலாம். நடுவில் பார்த்தா மாலை மாதிரி இருக்கானா, அதுவும் எந்த மாதிரி மாலை, மாலையே பார்த்தீங்கன்னா பகல் பொழுது நிறைய நேரம் இருக்கும், இரவு பொழுது அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். மாலைன்றது எப்படி ஒரு 4:30லேருந்து 6 அந்த சமயம் சொல்லாமல் கொஞ்சம் நேரம் தான். காலை இரவு இதை கம்பேர் பண்ணும்போது மாலையினுடைய நேரம் கம்மி தான். ஆனால் நடுவில் முருகப்பெருமான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், மொட்டை மாடியில் விடுமுறை நாட்களில் படுத்துண்டே நட்சத்திரம் எண்ணின அனுபவம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இப்போலாம் அதெல்லாம் கிடையாது, மொட்டை மாடியே கிடையாது ஃப்ளாட் சிஸ்டத்தில். எப்பாவது துணி காய போட வேணால் போனால் உண்டு, இல்லை மோட்டரில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறோம், அதுக்கு மேலே போகிறதே கிடையாது. ஏசியில் தான் படுப்போம், கோடையில் ஏசியில் தான். ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணுவோம், வெயில் காலம் எல்லாரும் மாடிக்கு போய் பாய் போட்டுன்னு படுக்கலாம். அப்போ நட்சத்திரத்தை எண்ணுவோம், சூரியன் உதிக்கிறத ரசிச்சிருக்கோம், அஸ்தமனம் ஆகிறத ரசிச்சிருக்கோம். இப்போல்லாம் எப்போ ரசிக்கிறோன்னா, எப்பாவது நம்ம ரயிலில் போகிற சமயத்தில் சூரியனை பார்த்தா எவ்வளோ அழகாக அஸ்தமிக்குதுல, அப்போ தான் நேரமே இருக்குது, நமக்கு அதுக்கு மேலே நேரம் கிடையாது. அப்போ அந்த அஸ்தமிக்கிற சூரியன் எப்படி இருப்பார், ஒரு ஆரஞ்சு பால் மாதிரி இருப்பாரா, நம்மளால் சூரியனை கண்ணால் பார்க்க முடியாது, அவருடைய வடிவம் அந்த ஆற்றல் நமக்கு கிடையாது. ஆனால் அந்த அஸ்தமிக்கும் பொழுது சூரியனோட வட்ட வடிவம் தெரியும், ஆரஞ்சாக இருப்பார், செவ்வேள் மாதிரி இருப்பார். அப்படி இருக்கான் நடுவில் முருகப்பெருமான். அதுவும் எப்படியா பர்மனெண்ட்டாக இருக்கிற மாலை மாதிரி இருக்கான், அதுதான் அழகு. ஏன்னா மாலையே கொஞ்ச நேரம், இவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, இரவோடு பகலும் அப்பா அம்மா நடுவாய் மாலையானது ஒன்று, மாலைனா சாயந்தர நேரம் ஒன்று, அழிவின்றி இருக்கிற மாதிரி. மாலையே இருக்க முடியுமா, இரவு வந்துருமே கொஞ்ச நேரத்தில், டிஃபன் பண்ணணும் விளக்கேற்றணும் ஆகிடும்ல. அப்போ அழியாமல் இருக்கும் ஒரு மாலை வேளை எவ்வளோ இனிமையாக இருக்குமோ அது மாதிரி இருக்காம்ப்பா அந்த முருகப்பெருமான். இப்போ காஃபி குடிக்கலாம், இது என்னோட குருநாதர் எனக்கு கொடுத்த காஃபி 2011. எப்பெல்லாம் கந்தபுராணம் பேசுகிறனோ அன்னைக்கெல்லாம் இந்த காஃபியை நானும் கொடுத்துட்றது.
நம்ம காஃபிக்கு வரலாமா? காஃபியில் நம்ம என்னெல்லாம் போடுவோங்க? பால் போடுவோம். இனிமேல் அந்த பால் எடுக்கும் பொழுது வெளவெளேல்னு பகல் மாதிரி இருக்கிற சிவபெருமான் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகாக்ஷன் ஊற்றுவோம். நமக்கு அந்த டிகாக்ஷனையும் அந்த டப்பாவில் போட்டு சுட தண்ணி விட்டு டிகாக்ஷன் இறங்கி, நான் சொல்கிறது இன்ஸ்டன்ட் காஃபிலாம் இல்லைங்க. இன்ஸ்டன்ட் காஃபி தனி சுவை வாங்கிக்கோங்க, 2 ரூபா பாக்கெட்டு 1 ரூபா பாக்கெட்டுன்னு இருக்குது. ஆனால் டிகாக்ஷன் காஃபின்னு ஒன்று இருக்குல்ல, நல்லா அதுக்கு சிக்கரி கலந்து ஏபிலாம் ஏதோ கலந்து பெரிய விஞ்ஞானிகளை விட மேலாக நம்ம ஏதோ பண்ணி அதில் ஒரு 4 ஸ்பூன் போட்டு சுட சுட தண்ணி விட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் அந்த டிகாக்ஷன் இறங்கும். அந்த டிகாக்ஷனுக்கு சுவை இருக்கும். ஆனால் அந்த டிகாக்ஷன் எப்படி இருக்கும்னா கனங்கரேல்னு இருக்கும். அது இல்லைன்னா காஃபியே இல்லையே. காஃபிக்கு ஆதாரமே டிகாக்ஷன் தானே, பேர் காஃபியே அதனால தானே. அப்போ பிளாக் காஃபி கூட இருக்குது, அப்போ பாலே இருக்காது. ஆனால் காஃபின்னு இருந்தாலே டிகாக்ஷன் இருக்கணும். சக்தி இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போ அந்த டிகாக்ஷன் தான் அம்பாள். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, சர்க்கரை இல்லாத காஃபி எப்படி இருக்கும்? சர்க்கரை போட்டால் தானேங்க காஃபி. யாராவது ஒரு வயசுக்கு அப்புறம் எங்கேயாவது போனோன்னே சர்க்கரை போடலாமான்னு கேட்டால் கடுப்பாகும். சே, கேட்குற மாதிரி ஆயிட்டோம்ல அப்படின்னு. அந்த சர்க்கரை போட்டால் ஒரு தித்திக்கும்ல, அந்த தித்திப்பு தான் முருகன். அதனால் முருகன் தான் இனிமேல் தித்திப்பு எதுவும் பண்ணாதுன்னு யாராவது இருந்தீங்கன்னா, நிறைய சக்கரை போட்டு பிளட் சுகர் லெவல்லாம் மாறிடுச்சுன்னு என்னை திட்டக்கூடாது. அந்த சமயத்தில் முருகான்னு சொல்லி சாப்பிட்டாலே கல்கண்டோட சக்கரை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் சக்கரை போடாமல் சாப்பிடுவீங்கன்னா முருகான் வேணால் சொல்லிட்டு சாப்பிடு. அது நல்ல சுகர்ன்ற அந்த வேல்யூ ஏறாத சுகர். டீ குடிக்கிறவங்க டீ டிகாஷன் அம்பாலான்னு நினச்சிக்கோங்க, பாலை சிவபெருமானான்னு நினச்சிக்கோங்க. அதில் போடுற சர்க்கரைன்ற ஆனந்தம் யார்? அதுதான் முருகப்பெருமான். நல்லா இருந்ததா காஃபி நான் போட்டது? இனிமே யாரெல்லாம் காஃபி குடிக்கிறீங்களோ கண்டிப்பாக சிவன் சக்தி நடுவில் இருக்கிற கந்தவேல்னு கொஞ்சக்கூடிய சோமாஸ்கந்தத்தை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இப்படியாக அவர்கள் மூவரும் அமர்ந்தாராம். கொஞ்ச நேரம் ஆயிட்ட உடனே அம்மாவுக்கு தான் ஞாபகம் வரும், குழந்தை ரொம்ப நேரம் சாப்பிடல, பசிக்கும்ல. அம்பாளுக்கு குழந்தைக்கு பசிக்குமே, சுவாமி பாருங்க எவ்வளோ சாமர்த்தியம், பால் கொடு, உன் குழந்தைக்கு நீ கொடு அப்படின்னு கண்டுக்க. எந்த அளவு அவளுக்கு அந்த குழந்தையின் மீது அந்த கருணையை வர வைக்கிறார். அம்பாள் யாருக்கெல்லாம் தன்னுடைய திருமுலை பாலை கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தான் ஞானன்ற அடைமொழி. யாரெல்லாம் டாக்டரேட் பட்டம் வாங்கினாங்களோ அவங்க தான் முனைவர்னு போட்டுக்கலாம். எனக்கும் ரொம்ப முனைவர்னு போட்டுக்க பிடிக்கும். நான் என்னுடைய ஊர் என்ன மூல ஆரம்பிக்கிறது, ஏதாவது ஒன்று நைன்னு வச்சு நான் கூட முனைவர்னு போட்டுக்கலாம்னா அடியன் முனைவர் கிடையாது, போட்டுக்கக்கூடாது. அதுக்குன்னு அவங்க படிச்சிருக்காங்க. அப்போ ஒரு அளவுக்கு போனால் தான் அந்த பட்டம் கிடைக்கும். யாரெல்லாம் அம்பிகையின் முலைப்பாலை உண்டார்களோ அவர்களுக்கு ஞான சம்பந்தர் தங்க கிண்ணத்தில் பால் குடிச்சார். அதனால் சம்பந்தர் ஞான சம்பந்தராக மாறிட்டார். இங்கே முருகன் ரத்தின கிண்ணத்தில் பால் தராளாம். அதனால் ஞான ஸ்கந்தனாக மாறுறார். ஞான கணபதின்லாம் பேர் கிடையாது, ஆசைக்கு நான் வச்சுக்கலாம் ஞான சித்தி விநாயகர். ஆனால் ஆதாரபூர்வமாக வேதங்கள் வாயிலாக ஞான கணபதின்ற பெயர் கிடையாது, ஞான ஸ்கந்தன் உண்டு. அப்போ ஞானம் ஒருத்தருக்கு எங்கேருந்து வருதுன்னா அம்பிகை கிட்ட இருந்து தான் வருது. அம்பாள் யாருமே எச்சில் படுத்தாத முலை உடையவள். அதனால தான் உண்ணாமுலைன்னு திரு அண்ணாமலையில் இருக்கா. அப்படி இருப்பவள் கிண்ணங்களில் எடுத்து பால் கொடுத்தது 2 பேர். அதில் முதலில் ஞானஸ்கந்தன். அப்படி பால் கொடுக்கும் பொழுது அம்பாளுக்கு ஒழுங்காவே பால் கொடுக்க தெரியாது. ஏன் சொல்லுங்களேன்? தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தவ ஒழுங்காக கொடுத்தாளன்னா கொஞ்சம் இப்படி வழியை விட்டுட்டான். அதனால அந்த குழந்தையனுடைய அப்பா யார் கொடுத்தா பாலன்னு திட்டினார். அப்படி திட்டினதுக்கு கூட ஒரு பொருள் உண்டுங்க. ஏன்னா யார் கொடுத்த உணவை சாப்பிடுகின்றோமோ அவர்களின் பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள இருக்கும். அதனால தான் சமைக்கும் பொழுது துதிப்பாடல்களை பாடி சமையல் செய்யும் முறை நமக்கு உண்டு. அந்த காலத்துலலாம் பாடிண்டே ஆரம்பிக்கும் பொழுது அபிராமி அந்தாதி இல்லை லலிதா சஹஸ்ரநாமம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒரு காலத்தில் காலையில் எழுந்துக்கும் பொழுது சூலமங்கலம் சகோதரிகள் பாடின சஷ்டி கவசங்கள்லாம் ஒலிச்சிருக்கும். மயிலையாகட்டும் சைதையாகட்டும் இங்கே இருக்கிற எல்லா முருக பக்தர்கள் வீட்லேயும் கண்டிப்பாக முதல்ல அப்போ தான் டேப் ரெக்கார்டர்லாம் வந்த புதுசு. அப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா காலையில் ஆனால் ஒரு டீ கடை ஆகட்டும். அது எனக்கு எப்போ உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியன் போன வாரம் சமயபுரம் போயிருந்தேன். விடியற்காலை அங்க பிரதர்ஷனம் வேண்டுதல், அதனால் காலையில் 4:30 மணிக்கு போனேன். அப்படி 4:30 மணிக்கு காலையில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தேநீர் கடை. அந்த இடத்துல அந்த 4:30 4:45 இருக்கும். அப்போ அப்படியே கடக்கும் பொழுது
ஆறு முகமும் மணிமுடியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும். இப்போ எல்லாருமே வாய் முணுமுணுக்கிறீங்க, என்னால் பார்க்க முடியுது. ஆனால் அடுத்த தலைமுறை நம்ம வீட்டில் எவ்வளோ குழந்தைங்களுக்கு இதை பாட தெரியும்னா தெரியும். அது யாரு என் தப்பு? ஏன்னா நான் தினம் தினம் அந்த பாட்டை போட்டுண்டா என் குழந்தை, எங்கள் அம்மா தினமும் உட்கார வச்சு சஷ்டி கவசம் சொல்லு சொல்லுன்னு கற்றுக் கொடுக்கல, அது தானாக காதில் விழுந்தது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தலைமுறை ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்பொழுது ஓரளவு டேப் ரெக்கார்டர்ன்றதை அனுபவித்த தலைமுறை நம்ம தான். அப்போ எல்லார் வீட்லேயும் சஷ்டி கவசம் எல்லா நாட்களிலும் போடுவோம். அது ஒரு விதமான கவச்சமாகவும் நமக்கு இருந்தது, அதுதான் உண்மை. அப்படி கவச்சங்கள் அப்படின்றத பாடல்கள் போடும் பழக்கம் என்பது நமக்கு இனி வரும் தலைமுறையில் இருக்க வேண்டும். என்னையும் அறியாமல் என்னுடைய வாய் அதை முணுமுணுத்தால் கூட போதும். அப்படி சஷ்டி கவசம் பாடிண்டே சமையல் பண்ணுறவங்கெல்லாம் உண்டு. அப்படி நான் ஆனந்தமாக சமைத்தால் உணவு ஆனந்தமாக இருக்கும். இந்த குழந்தை 3 வயசு குழந்தை, வெளியில் வராத குழந்தை, அப்பா குளிக்க சிவபாத ஹிருதயர் போகும்பொழுது அடம் பண்ணி வெளியில் வந்த குழந்தை, அப்பா குளிச்சுட்டு வரதுக்கு கொடுத்த யார் கொடுத்த உணவு, எந்த நிலையில் கொடுத்த உணவு இந்த குழந்தை சாப்பிட்டுச்சோன்ற பயம் இருக்கு. யார் கொடுத்தா? அப்போ தான் அந்த குழந்தை அந்த தோணிபுரத்து கோபுரத்தை காண்பித்து தோடுடைய செவியன்னு பாடுச்சு. அப்போ இதே மாதிரி முருகனுக்கும் அவன் என்ன பண்ணா, ஒழுங்காக பால் கொடுக்கல அந்த அம்மா. இப்படி கொடுக்கும் பொழுது அவள் எங்கெங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிற அம்மாலாம் இருப்பாங்கல்ல, அந்த வீட்டில் செவிலித்தாய்கள் தான் குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க. இன்றைக்கும் இங்கிலாந்து மாதிரி நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேபி சிட்டர் கிட்ட தான் குழந்தைங்க ஆசையாக இருக்கும். இங்கிலாந்து ராணியாக இருந்தாலுமே யார்கிட்ட குழந்தை பாசமாக இருக்கும்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிறவங்க கிட்ட தான் அன்பு இருக்கும். அது மாதிரி அம்பாள் ஊருக்கு ஒரு பேரில் மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, நீலாயதாட்சி ஒவ்வொரு பேர்ல இருந்து நம்மை பார்த்தா அவ குழந்தைய வளர்க்குற நேரம் அவளுக்கு எப்போ நம்ம கொடுத்துருக்கோம். அதனால பரவாயில்லையா தான் கொடுத்தா போல இருக்கு. முருகன் வாயிலும் உண்ட பால் அப்படியே ஒழுகுச்சு. ஒழுகின பால் என்ன ஆச்சா, இப்படி வந்து கீழே இருக்கிற சரவண பொய்களை ஒரு 2 சொட்டு விழுந்துருச்சு. சிச்சோ அப்படின்ட்டு அம்பாள் இப்படி தொடச்சி விடுறான். இப்போல்லாம் அந்த வைப்ஸ் கர்ச்சிஃப்லாம் வச்சுருப்போம்ல, அது மாதிரி அம்பாள் அப்படியே முந்தானை அடித்து குழந்தை வாயிலெல்லாம் பால் ஒழுகிடுச்சு. அப்படி தந்தேன், குழந்தை அப்படி சிரிக்குது. யார் மட்டும் இருக்காங்க, அப்பா அம்மா குழந்தைன்னு ஏகாந்தமாக தனிமையாக இருக்காங்க. திடீர்னு வணங்குகின்றோம் ஐயனே அப்படின்னு யாரு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சரவண பொய்கையிலேருந்து 4 முனிக்குமாரர்கள் எழுந்துட்டாங்க. இவங்க எங்கே வந்தாங்க, நம்ம மட்டும்தானே இருந்தோம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக நாங்கள் இங்கே ஒரு முனிக்குமாரர்கள், இங்கே இருக்கிற உயிரினங்கள் மீன்களை நாங்கள் கல்லால் அடித்து துன்புறுத்தினோம். இதை ஒரு தடவை அப்பா பார்த்துட்டார். கல்லால் அடித்து உயிரினத்தை, மற்ற உயிரினத்தை நீ அலட்சியப்படுத்தும் துன்பப்படுத்தும் உரிமை யாருக்கும் கிடையாது, நீ பண்ணது தப்பு. அப்பா 4 பேரை மீனா போங்க. இதப்பா சொல்லிட்டீங்க, மீனாவே இதில் இருங்க, அப்போ தான் மீனுக்கான அவஸ்தைகள் மீனுக்கான தேவைகள் உங்களுக்கு புரியும். நாங்கள் எப்பப்பா வருவோம், எப்போ பார்வதி பரமேஸ்வரன் நீங்கள் வராங்களோ, முருகக்கடவுளோட வராங்களோ, அவளோட பால் நம்மெல்லாம் தண்ணி பால் சில சமயம் குடிப்போம் தெரியுமா. நமக்கு ஒரிஜினல் மாட்டுப்பால் கிடைச்சாலும் அதில் கொஞ்சம் நீர் கலந்து கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி கலந்த பாலாக இருக்கே. அப்போ அம்பிகையின் ஞானம் மிக்க தண்ணி கலந்த பாலே அவர்களுக்கு பாப விமோச்சன். அதனால் வந்து அம்பாளுடைய பால் சொட்டு 1ஓ 2ஓ இந்த தண்ணியில் வரும். அதை என்னைக்கு நீங்கள் குடிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் வருவீங்க, ஞானத்தோடு வருவீங்க. ஞானமே இல்லை, முனிக்குமாரர்களாக இருந்தும் அவளுடைய பால், அதுவும் பியோர் பால் இல்லை, கொஞ்சம் தண்ணி கலந்த பால், அதை குடித்தாலும் ஞானம் வரும். அன்று என்னுடைய குமாரர்களாக வாருங்கள்னு அப்பா திட்டிட்டு போயிட்டாரு. ரொம்ப நாளாக இங்கே மீனாக இருந்தோம். மீனாக இருக்கும் பொழுது தானே அந்த உயிரினத்தின் தேவையும் பயமும் வலிகளும் புரிந்தது. அப்போ யாருக்கும், எந்த ஒரு மனிதர்களுக்கும் இன்னொரு மிருகத்தையோ விலங்கையோ பறவையோ பூச்சிகளையோ கொடுமைப்படுத்தும் உரிமை கிடையாது. எனக்கு என்ன உரிமை இங்கு இருக்கிறதோ அது மாதிரி உரிமை எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அம்மா நீங்கள் சொட்டின அந்த 2 பால் தண்ணி பட்டு எங்களுக்கு கிடைச்சது, உங்களை குடித்ததுனால அந்த ஞானம் வந்து விட்டது. தாயே தந்தையே என்னை ஆசீர்வதியுங்கள்னு 4 முனிக்குமாரர்கள் போனார். அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இவங்க பாட்டுக்கு வந்தாங்க. அதாவது எங்காவது நடந்தால் ராமர் நடக்கும் இடமெல்லாம் அகலிகை வந்துட்டா இல்லையா, ஒரு சமயம் கல்பட்டு. அப்போ தான் ஒரு ஏழை படகோட்டி சொன்னாராம், ஐயோ நான் அவரை மட்டும் ஏற்றிக்க மாட்டேன், ஏன்ப்பா நாங்கள் நல்லா 1 ரூபா இல்லை ஏதாவது அமௌண்ட்டு கூட போட்டு தரணும். இல்லை அவர் கால்பட்டு ஒரு கல் பொண்ணாச்சு, இங்கே இருக்கிற ஏதாவது மரப்பலகைகள் ஏதாவது சாபத்தோடு இருந்து இவர் கால்பட்டு என்னுடைய படகு பெண்ணாக மாறிவிட்டால் என்னுடைய தொழில் என்னாவது, ஏற்றிக்க மாட்டேன்ப்பா அவரை மட்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி அம்பிகையினுடைய கருணை கூட பார்த்தீங்கன்னா
அவளுடைய இயல்பான செய்கைகளில் கூட இது மாதிரி பல பேரும் அங்கே பயன் பெறுகின்றார்கள். இப்படியாக காஃபி குடித்து சத்து சித்து ஆனந்தம். இன்னும் சொல்ல போனா என்ன அழகு தெரியுமா? இறைவனுடைய அருளுக்கு பேரே சக்தியம். இறைவன் அருள்றார்ல, அருள் அப்படின்றது ஒரு செயல். அந்த அருள் அப்படின்ற செயலுக்கு பேர் என்ன? அதுவே சக்தி. இதுதான் திருமூலர் சொல்லுவது. அப்ப இறைவனால் இறைவியோடு சேர்ந்தால் யாரையும் சம்ஹாரம் செய்ய முடியாது. அதனால்தான் இறைவன் எந்த இடத்துல, சிவபெருமான் இல்லை, விஷ்ணுவாகட்டும் எந்த ஒரு தெய்வமாக இருக்கட்டும், சம்ஹாரம் செய்யும் பொழுது தனித்து தான் போவார்கள். அதே அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்றால் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கும் பல இடங்கள்ல உங்களுக்கு நம்முடைய அருளாளர்களுக்கு முக்தி கொடுக்குறாங்க இல்லையா? 63 நாயன்மார்கள்ல நிறைய இடங்களில் ரிஷபாரூடராக பிரதோஷ தரிசனத்துல எப்படி இருப்பாங்களோ இறைவனும் இறைவன் தான் சேர்ந்து வருவாங்க. ஏன் அம்பாள் கிட்ட இருந்து ஒரு கிண்ணத்துல சுவாமி பால் வாயின் வந்து சம்பந்தருக்கு கொடுத்துருக்க கூடாதா? இல்லை. அனுக்கிரகம் அப்படின்றதுக்கு என்ன வேணும்? அருள் கொடுக்கும். அந்த அருளே எப்படி? இப்போ நான் உங்ககிட்ட பணம் தரேன்னு சொல்லிட்டேன், ஏடிஎம் கார்டோ கேஷோ எடுத்துன்னு வரலன்னா உங்களுக்கு நான் 100 ரூபா தர முடியுமானா முடியாது. நான் தரேன் நின்றுட்டே இருந்தம்மா, கொடுத்தா குடி, இல்லைன்னா கிளம்பு. சும்மா தரேன்ற யாருமே தரமாட்டேன்றீங்களே நீங்கள் என்ன கேட்பீங்க. அப்போ சுவாமி அருள் கொடுக்குற, அருள் எங்கே அருள்னு கேட்பாங்களாம். அப்போ அம்பிகை கூட வந்தாதான் அருள் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குமா. அதனால் எங்கெங்கெல்லாம் இறைவன் அருளல் என்ற பஞ்ச தொழிலில் அருளலை செய்கின்றாரோ, அனுக்கிரகமூர்த்தியாக இருக்கின்றாரோ, அந்த சமயத்தில் சும்மா போகமூர்த்தமா அம்பிகையோடு தான் வருவார் என்று முருகன் பிறந்து காஃபி குடிச்சு சோமாஸ்கந்த ரூபத்தில் இறைவனையும் இறைவையும் கந்தவேளையும் தரிசித்த இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் அடியேன் இன்றைய கந்த புராணத்து உரையை நிறைவு செய்கின்றேன். ஒரே ஒரு திருப்புகழோடு நம்ம முடிக்கலாம். நேற்று கூட அவங்க திருத்தணி புகழ் பாடினாங்க. நாதவிந்து கலாதி நமோ நம. தெரிஞ்சவங்கெல்லாம் பாடுங்க. வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம. ஞான பண்டித சாமி நமோ நம. வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. போக அந்தரி பாகா நமோ நம. நாகபந்த மயூரா நமோ நம. பரசூரர் சேததண்ட வினோதா நமோ நம. கீத கிண்கிணி பாதா நமோ நம. தீர சம்பிரம வீரா நமோ நம. गिरिराज दीपमंगल ज्योति नमो नम. तूय अंबल लीला नमो नम. देव कुंजरी बागा नमो नम. अरुள் தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாச்சார ரீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா. ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மாக்கையிலேகி. ஆதியந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நன்னாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. தேவர்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ் எங்கன்னு கேட்டால் அட்ரஸ் ப்ரூஃபாக பழனின்னு தான் தருவாங்களாம், தேவலோகம்னு தரமாட்டாங்களாம். ஏன்னா ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள். சேரமான் பெருமானை பற்றி இந்த பாடலில் வந்துருக்கும். ஏன்
பழனிக்கு திருப்பணி செய்தவர் சேரமான் பெருமான். ஒரு திருப்புகழாகட்டும் தேவாரமாகட்டும் அன்றைய வாழ்வியல் முறைகள், அன்றைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய வரலாற்று பதிவுகள்னு நமக்கு அவ்வளவு கிடைக்கிறது. இப்படியாக சத்து சித்து ஆனந்தம் என்று சிவபார்வதியோடு முருகக்கடவுளை ரசித்த உங்கள் அனைவருக்கும், விழா ஏற்பாடு செய்த அனைவருக்கும் முருகப்பெருமான் என்ற வள்ளல் எல்லா வளத்தையும் அருள வேண்டும். ஆறிருத்தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறையறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஒரு செய்தி சொல்லட்டுமா? வான்முகில் வழாது பெய்க நம்ம நிறைய இடத்துல பாடுவோம். அதை பாடியது கச்சியப்பர், இடம் பெற்றது கந்தபுராணம். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால்தான் இந்த பாடல், இந்த ஒரு கந்தபுராணம் நமக்கு கொடுத்தது தான். ஒரு அற்புதமாக சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லக்கூடிய அத்துணை அற்புதமான பாடல். இப்படி பல பொக்கிஷங்களையும் முருகனுடைய அந்த வரலாற்றையும் அற்புதமாக நமக்கு கண்முன்னே நிறுத்திய கச்சியப்பரையும் வணங்கி, வள்ளி தேவயானையோடு இங்கு குடிக்கொண்டிருக்கும் சிவசுப்பிரமணியனையும் வணங்கி அடியேன் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.